அம்பலம் எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு பாடத்திட்டத்தை நாமே உருவாக்கி இந்த பாடத்திட்டத்திற்கான தேர்வுகள் தேர்ச்சி முறைகள் எல்லாவற்றையும் நாமே வகுத்து இதுவரையில் நேரடியாக ஒரு 10,000 நபருக்கு இந்த ஞானத்தை நாம் எடுத்து சென்று இப்பொழுது பேட்ச் 7 என்று சொல்லக்கூடிய 7வது தொகுப்பிலே காலையில் 3333 நபர்கள் இணைந்திருந்தார்கள். மீதி நேரத்திலே 3500 அல்லது 4000 இணைந்திருக்கலாம். அது ஒரு சைவ சித்தாந்த பாடத்தை 4000 பேருக்கு நம்ம ஒரே வகுப்பிலே நாம் எடுத்து செல்லப் போகிறோம் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. பெரிய ஆதீனங்கள் கூட பல ஆண்டுகள் 20-25 ஆண்டுகளாக முயற்சி செய்து 25 இடங்களிலே சென்டர் வைத்து இப்படிலாம் நடத்தும்போது கூட புதுசாக 4000 பேர் கற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். நம்ம சொல்கிற இந்த 4000 பேரும் புது 4000 பேர், பழையவர்களுக்கு இடம் கிடையாது. இப்படி புதுசாக 4000 5000 அப்படின்னு நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற அனைத்து ஆசிரியர்கள், SSTT பேட்ச் 1 பேட்ச் 2 பொறுப்பாசிரியர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி கொண்டு பாடத்திற்குள் நாம் செல்வோம். இந்த பிரபஞ்சத்திலேயே உயர்ந்த ஞானம் என்பது முப்பொருள் உண்மை. 3 பொருள் என்றால் பதி, பசு, பாசம். இதைத்தான் 3 பொருள்கள் என்று சொல்லுகின்றோம். பொருள் என்றால் அதற்கு குணம் உண்டு என்று பெயர். ஆக பதிக்கும் குணம் உண்டு, இயல்புகள் உண்டு. பசு என்று சொல்லக்கூடிய உயிர்களுக்கும் குணம் இயல்புகள் உண்டு. பாசம் என்று சொல்லக்கூடிய மலங்கள், அதாவது ஆணவம் கண்மம் மாயை, அவற்றிற்கும் குணம் உண்டு, ஒரு இயல்பு உண்டு. அதோட இயல்பு அது சடத்தன்மையானது, அது அறிவித்தாலும் அறியாது, அதுக்கு உயிர் கிடையாது, சிந்திக்கின்ற ஆற்றல் கிடையாது, தானாக இடம் விட்டு இடம் நகராது. அப்படி பல இயல்புகள் அதுக்கு இருக்கு. இதில் இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற பசு. பசு என்பது உயிர். உயிரை பசு என்று ஏன் சொல்லுகின்றோம்? ஆணவ மலத்தால் கட்டப்பட்டு கிடக்கின்றது இந்த உயிர். எப்படி ஒரு பசுமாடு கோசாலையிலே ஒரு கயிறால் கட்டப்பட்டு இருக்கிறதோ, அதோடைய வரம்பு அந்த கயிறுடைய நீளத்தை பொறுத்து தான் இருக்கிறது, அதுக்கு மேலே அது போக முடியாது. அதுபோல இந்த உயிர், இந்த ஆணவ மல பிடிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் தான் பிறவிகளும் வாழ்க்கையும் சிந்தனையும் மனம் மெய் மொழி செயல்களும் நடக்கின்றன. அறிவு விளக்கமும் அப்படியே நடக்கிறது. ஆக இந்த பாசத்தை தான் கயிறு என்று சொல்லுகின்றோம். அது பாசக்கயிறு என்று கூட சொல்லலாம். நம்ம யமதர்மன் பிடிக்க வரும் பொழுது பாசக்கயிறை வீசி பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கதை கேட்டிருக்கோம். அந்த பாசக்கயிறு அதுதான் இந்த பசு என்கின்ற பெயர் வருவதற்கு காரணமானது. அப்படிப்பட்ட இந்த உயிர், இது சிவஞான போதத்திலே நூற்பா 3-4 3வது நூற்பாவிலே உயிர் என்ற ஒன்று உண்டு என்று நிறுவுதல். 4வது நூற்பாவிலே அதற்கான இலக்கணத்தை மெய்கண்டார் எடுத்துரைப்பார். இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் உயிர் என்று சொல்லுவது பதி பசு பாச ஞானத்திலே 2வதாக வருகின்ற பசு. சிவஞான போதத்திலே நூற்பா 3-4 அது இரண்டையும் நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். சென்ற வகுப்பில் 102வது கேள்வியில் உயிர் என்று ஒரு பொருள் உண்டா அப்படின்னு மாணவர் கேட்டார். இது இருக்குப்பா அப்படின்னு ஆசிரியர் சொன்னார். 103வது கேள்வியில் மாணவர் எப்படி சொன்னார்? அது அப்படின்னா எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறாரு? நம்ம எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, எனக்கு அப்படின்னு தன்னை ஒரு உடலையும் உயிரையும் வேறுபடுத்தி நம்ம பேசுகின்றோம். அப்படி இந்த உடலை வேறுபடுத்தி பேசுகின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பேர் தான் உயிர் அப்படின்னு நமக்கு நிறுவுகிறார் ஆசிரியர். எனது உடம்பு, எனது கை, எனது விரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனது விரல்னா என்ன? இப்போ விரல் வேற, ஓனர் வேற. அது எனது கார், இது எனது வீடு அப்படின்னு சொல்கிறது போல் இது எனது விரல் அப்படின்னு சொன்னால் இந்த பொருள் வேறையும் இந்த பொருளுக்கு உரிமையாளன் வேறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை வைத்து கொண்டு அப்போது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எது அந்த உரிமையை கோருகிறதோ அதற்கு பெயர் உயிர் என்று ஆசிரியர் நிறுவுகிறார். அடுத்ததாக 106வது கேள்விக்கு செல்வோம். நம்ம 105 வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ 106க்கு நம்ம போகிறோம். பிரம்மம் உயிராகுமோ? மற்ற சமயங்களிலெல்லாம் பிரம்மம் பிரம்மம்
பிரம்மாஸ்மி அப்படிலாம் சொல்றாங்களே, அதுவும் இதுவும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்கிறார் மாணவர். ஒரு சாரர் கடவுட்பொருளே உயிர் என்கிறார்கள். கடவுள் தான் உயிருங்கிறதும் ஒன்று, உயிருங்கிறதும் கடவுளுங்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்லலை. பதி வேற பசு வேறன்னு நம்ம சொல்றோம். பதி ஒருவன், அது ஒன்னை தவிர மற்ற எல்லாம் பசுக்கள். உயிரோட இருந்தா பசு, உயிர் இல்லைன்னா மலம். அது தவிர சிவபெருமானுக்கு நிகராக ஒருத்தரோ இன்னொருத்தர் 5 பேர், கலியுகத்தில் 7 சிவபெருமான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பதி என்பது எப்போதும் சிங்குலர் ஒன், சிவபெருமான். இந்த கடவுட்பொருள் அவர்கள் தங்கள் கருத்தை எவ்வாறு கூறுகின்றனர்? உயிரும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்றாங்களே, பதியும் பசுவும் ஒண்ணுதான்னு சொல்றாங்களே, எப்படி எதை வச்சு சொல்றாங்க அவங்க அப்படின்னு மாணவர் கேட்கிறார். கடவுட்பொருளாகிய பிரம்மம் ஒன்றே உள்ளது, இரண்டாவது பொருள் இல்லை என்பது அவர்கள் கொள்கை. எல்லாமே கடவுள் மட்டும்தான் இருக்காரு, உயிர்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. யாருடைய கொள்கையை நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் இந்த வகுப்புல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம போயிட்டு மற்றவங்களை நம்ம இழிவுபடுத்துறதோ, மற்றவங்க முட்டாள்தனமா சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றதோ, அதெல்லாம் பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்ம பாடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நம்முடைய சமயத்துல என்ன சொல்லியிருக்கு, நம் தலைவன் யார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போறோம். இப்போ அவங்களுடைய கொள்கை என்ன சொல்லுது? பிரம்மம்ங்கிறது, பிரம்மம்னு ஒன்று இருக்கு, அதுதான் சிவனும், அதுதான் இந்த கடவுளும், அதுதான் சிறு தெய்வமும், அதுதான் மனிதனும், அதுதான் கொசுவும் அப்படின்னு சொல்லுது. கொசுவும் பிரம்மம் தான் அப்படின்னு அது சொல்லுது. அவர்களை ஏகான்மவாதிகள் என்று சைவ நூல்கள் குறிப்பிடும். ஏகான்மன்னா ஏக ஆன்ம, அதை பிரிச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏகான்ம அப்படிங்கிறத ஏக ஆன்ம அப்படிங்கிறத பிரிக்கலாம். பிரம்மத்தின் பிரதிபலிப்பே உயிர், பிரம்மத்தை அன்றி உயிர் என்பது ஒரு பொருள் தனியாக இல்லை என்பது அவர்களுடைய கருத்து. ஏக ஆன்ம அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான், உயிர் பொருள் ஒன்று தான் இருக்கு, அது சிவனும் அதுதான். அதாவது சிவன் அவங்க சொல்றது இல்லை, கடவுள்னு சொல்லக்கூடியது அதுதான். பிரம்மங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பிரம்மம் தான் மனிதரும், பிரம்மம் தான் மனிதருடைய உயிர்களும், பிரம்மம் தான் மாட்டோட உயிரும், பிரம்மம் தான் பசுவோட உயிரும், பிரம்மம் தான் மரத்தோட உயிரும், பிரம்மம் தான். 5 அறிவு உள்ளதும் பிரம்மம் தான், 6 அறிவு உள்ளதும் பிரம்மம் தான், பிரம்மமும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதை கேட்டாலும் ஒரே ஒரு வார்த்தை பிரம்மம் பிரம்மம்னே சொல்றாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்து. வானத்தில் உள்ள ஒரே சந்திரன் நிலத்தில் உள்ள பல நீர் நிலைகளில் பல சந்திரனாக பிரதிபலிக்கிறது. அதுபோல அறிவு வடிவாய் உள்ள பரபிரம்மே பல உடம்புகளில் பல சிவான்மாக்களாக தோற்றமளிக்கிறது என்பர். அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா, எப்படி அது மாதிரி சொல்றீங்க? ஒரு பிரம்மன்னு சொல்றீங்க, கடவுள் அங்க இருக்காருன்னு சொல்றீங்க, அப்ப பிரம்மம் அங்க இருக்குது, அப்போ நான் யாரு? நானும் பிரம்மன்னு சொல்றீங்க, அப்போ 2 பிரம்மம் ஆயிடுச்சு. இப்போ வகுப்புல 200 மாணவர்கள் இருக்கிறீங்க, அப்போ 200 பிரம்மம் ஆயிடுச்சு. அப்போ அதெல்லாம் கவுண்டிங் எடுத்துக்க கூடாதா? இப்படிலாம் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படி இல்லைப்பா, ஒண்ணுதான் பலவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆசிரியர் என்ன உதாரணம் கொடுக்குறாரு? கிராமப்புற உதாரணத்தை கொடுக்குறாரு. நீர்நிலைகள்லாம் தேங்கி இருக்கிற இடத்துல சின்ன சின்ன பாண்ட் சொல்லுவாங்க. மழை பெஞ்சிருந்தா அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணி இருக்கும். அப்போ ஒரு முழு பௌர்ணமி நாளில் நிலா தெரிகிற ஒரு நாளில் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிலா அதில் தெரியும். கொஞ்சம் தூரம் நடந்து பக்கத்தில் இருக்கிற தண்ணீரில் பார்த்தோம்னா அங்கேயும் நிலா தெரியும். இப்போ நம்ம ஊரில் அது மாதிரி மழை பெய்யறதில்ல, அந்த மாதிரி தண்ணீரை நம்ம பார்க்க முடியறதில்ல. அதனால நீங்கள் பௌர்ணமி நாளில் 2 பக்கெட்டில் தண்ணி எடுத்து பால்கனிலேயோ வெளியிலையோ வச்சுட்டு, இந்த பக்கெட் உள்ளே பார்த்தா அங்கேயும் நிலா தெரியும், இந்த பக்கெட் உள்ளே பார்த்தா இங்கேயும் நிலா தெரியும். ஆக ஒரு நிலா தான் 2 இடத்துலையும் தெரியுதுப்பா. அதுபோல ஒரு பிரம்மம் தான் இப்படி பலவாறாக தோற்றமளிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. தான் அவங்க விளக்குறாங்க. இது சரியா தவறா அது அவங்களோட போச்சு. நம்ம சொல்றோம் பதின்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம், அது எப்படி இருக்குன்னு அவங்க கேட்பாங்க. ஆக இது அவங்களுடைய விளக்கம் இதுதான். இப்போ மாணவர் கேட்கிறாரு, உயிரை பிரம்மத்தின் பிரதிபிம்பம் என்கின்ற இக்கருத்து எவ்வகைகளில் குறைபாடு உடையது? நிலா, அங்க தெரிகிற நிலாவும் இந்த பக்கெட்ல தெரிகிற நிலாவும் ஒண்ணுதான், இந்த பக்கெட்ல தெரிகிற நிலாவும் ஒண்ணுதான். இது போல நீ ஒரு 50 பக்கெட் வச்சாலும் அது அதுல தெரிகிற நிலாக்களும் எல்லாம் ஒண்ணுதான். பக்கெட்ல இருக்கிற நிலாவும் ஒண்ணுதான், மேல இருக்கிற நிலாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்களே, அதுல அதுல எதுவும் குறையா தெரியலையா உங்களுக்கு? எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கே, ஒத்துக்க முடியலையே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். வானத்தில் உள்ள சந்திரன் தண்ணீரில் பிரதிபலிக்கும் போது அவ்விடத்திலும் அது சந்திரனாகத்தான் தோன்றும்.
மேலே எப்படி சந்திரனாக இருந்ததுனாக்க இங்கே சந்திரனாகத்தான், இங்கே நட்சத்திரமாக தோன்றாது, சந்திரனாகத்தான் தோன்றும். பிற கோள்களாக தோன்றுவதில்லை, வேற மாதிரி தெரியறதில்லை அது. அதுபோல பிரம்மமே பல உடம்புகளில் பிரதிபலித்து நிற்குமாயின் அவ்விடத்திலும் அது பிரம்மமாகத்தான் நிற்கும், சீவான்மாக்களாக நில்லாது. சரிப்பா, இங்கே இருக்கிற நிலா தான் இங்கே இருக்குது, அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற கடவுள் தான் இங்கேயும் இருக்கிறாரு அப்படின்னு நீ எப்படி சொல்கிற? இப்போ உயிர் நம்ம என்ன படிக்கிறோம்? பதி என்பது முற்றறிவு உடையது, முழு அறிவு உடையது. உயிர் வந்து சிற்றறிவு உடையதுன்னு படிக்கிறோம். இப்போ இவங்க பாடத்தில் என்ன சொல்கிறாங்க? அங்கே எந்த முழு அறிவோடு இருக்கிறது தான் இங்கேயும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுபோல பிரம்மமே பல உடம்புகளில் பிரதிபலித்து நிற்குமாயின் அவ்விடத்திலும் அது பிரம்மமாகத்தான் நிற்கும், சீவான்மாக்களாக நில்லாது. என் உடம்புல இருக்கிறதும் பிரம்மம் தான், இதுக்கு பேர் உயிர் கிடையாது, இதுக்கு பேரும் பிரம்மம் தான். நீரில் பிரதிபலிக்கின்ற சந்திரன் அவ்விடத்திலும் ஒளியுடையதாய் விளங்கி இருளை ஓட்டுகின்றதே அன்றி இருளில் மூழ்குவதில்லை. அதுபோல உடம்புகளில் பிரதிபலிக்கின்ற பிரம்மம் மாயையை ஒழிக்குமே அன்றி அதன் வயப்பட்டு மயங்கி நில்லாது. ஆனால் சீவான்மாக்களாகிய உயிர்கள் மாயையில் அகப்பட்டு மயங்கி நிற்கின்றனவே. இப்படிப்பட்ட உயிர்களை அறிவே மயமான பர பிரம்மத்தின் பிரதிபிம்பம் என்று கூறுதல் பொருந்துமோ? சிவபெருமானுக்கு இருக்கிற அறிவும் நமக்கு இருக்கிற அறிவும் ஒன்னா? நமக்கே தெரியும் இல்லைங்கிறது இல்லையா? நம்ம டீச்சருக்கு இருக்கிற அறிவும் நமக்கு இருக்கிற அறிவும் வேற வேற. இப்போ சிவபெருமானுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளே அதை ஏற்றுக்க மாட்டோம். நிச்சயமாக கிடையாது, சும்மா சொல்லாதீங்க. அவர் யார், நம்ம யார்? அவர் தன்வயத்தன், நான் தன்வயத்தனா? ஆனால் அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அது கொஞ்சம் வேணா பெரிய பிரம்மம் சொல்லுங்கள், இது சின்ன பிரம்மம் சொல்லுங்கள். ரெண்டும் ஒரே பிரம்மம்னு சொல்லாதீங்க. ஒரே பிரம்மம்னா எனக்கும் என் குணம் இருக்கணும்ல. எக்கிமாறரு 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே. 64 பேருக்கு என் குணத்தை கொடுத்துருக்கிறார் பெருமான். அதுபோல் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு மாணவர் கேட்குறார். நீர் ஆனால் சீவான்மாக்களாகிய உயிர்கள் மாயையில் அகப்பட்டு மயங்கி கிடக்கின்றனவே. இப்படிப்பட்ட உயிர்களை அறிவே மயமான பர பிரம்மத்தின் பிரதிபிம்பம் என்று கூறுதல் பொருந்துமோ? உயிர் எனப்படுவது அறிவித்தால் அன்றி தானே அறிய மாட்டாத குறையை உடையதாக உள்ளது. இப்போ எனக்கு என்னுடைய ஆசிரியர் கந்தசாமியா எனக்கு வகுப்பு எடுத்தாங்க. அவங்க சொன்னதுலேருந்து நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் மாணவர்களுக்கு சொல்ல போகிறீங்க. இப்போ நம்மளுடைய அறிவு எல்லாமே பரபிரமனாகிய சிவபெருமானுடைய அறிவும் நம்ம அறிவும் ஒன்றா? அவனுடைய உடல்ல உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த உயிர் தான் நம்ம உயிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்படிலாம் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உயிர் எனப்படுவது அறிவித்தாலன்றி தானே அறிய மாட்டாத குறையை உடையதாக உள்ளது. இந்த பாடம் ஏன் இப்போ நடத்துகிறோம்? இப்போ உங்கள் உடம்புல இருக்கிறது சிவபெருமான் அப்படின்னா இந்த பாடத்தை நடத்தவே வேண்டாமே, அறிவிக்காமலே அறிந்திருப்போமே நம்ம எல்லாருமே. அதுலேருந்தே தெரியுது அது வேற இது வேற, அதுக்கு பவர் வேற இது பவர் வேற, அது 1000 வாட்ஸ் பல்பு இது 0 வாட் பல்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அறியும் பொழுது உயிரோடைய இயல்புகளை குறித்து கொள்ளுங்க. சைவ சித்தாந்த சுடர்ல உயிரின் இயல்பு 5வது அலகுன்னு நினைக்கிறேன். பக்கத்திலேயே அதை வச்சுக்கணும். பசுவின் இயல்புகள் 5வது அலகு. அதில் என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்குறோமோ அதெல்லாம் இங்கே ஆசிரியர் குறிச்சிருப்பாரு, அங்கங்கே நோட் பண்ணிக்கணும். முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? இதில் உயிர் எனப்படுது அறிவித்தாலன்றி தானே அறிய மாட்டாத குறையை உடையது. இங்கே நம்ம சைவ சித்தாந்த சுடர் நூலிலே பக்கம் 26 அதில் உயிர்கள் எங்கே இருக்கு? அனுபவத்தால் அறிவித்தால் உயிர்கள் சிற்றறிவு உடையது, உயிர்கள் சிற்றறிவு உடையவை. 7வது பாயிண்ட்ல அறிவித்தால் தான் அறியும் இந்த உயிர்கள் அப்படிங்கிறத நம்ம 7வது பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். அடுத்தது ஒரு பொருளை ஒரு காலத்திலும் மற்றொரு பொருளை மற்றொரு காலத்திலுமாக இவ்வாறு ஒவ்வொன்றாகவே அறிகிறது. உங்கள்கிட்ட ஸ்வீட் ஒன்று கொடுத்து காரம் ஒன்று கொடுத்து இது ரெண்டும் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டையும் ஒன்றா போட்டு அப்படியே உள்ளே போட்டு ஸ்வீட்டும் நல்லா இருக்கு காரமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியுமா நமக்கு? முதல்ல கொஞ்சம் ஸ்வீட்டை கொடுங்க, அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே சரி காரத்தை எடுங்க, அது கொஞ்சம் போட்டு இப்படி எப்படி தனித்தனியாகத்தான் ஒரு டேஸ்ட்டை கூட நம்மளால் உணர முடியுதுங்கும்போது இந்த பிரபஞ்சத்தையும் சிவபெருமானையும் நம்ம எப்படி ஒன்றா உணர்ந்துக்க முடியும்? ஆக உயிருக்கு அந்த இயல்பு கிடையாது. உயிரோட இயல்பு ஏகதேசம் என்று சொல்வார்கள். ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அதால் பற்றி அறிந்து மூழ்க முடியும். இது உயிரோடைய குறைபாடு.
சிவபெருமானுடைய எண்குணத்தில் என்ன இருக்கு? அவன் முற்றும் அறிகின்றவன், பேரறிவாளன், அதே நேரத்தில் முற்றறிவு உடையவன், 3 காலங்களையும் அறியக்கூடியவன். நமக்கு அது தெரியுதா? போன பிறவியில் என்ன இருந்தது, நேற்று நடந்ததே நமக்கு தெரியறதில்ல. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்புறம் எப்படி போய் நம்மளும் சிவபெருமானும் ஒன்றுன்னு சொல்கிறோம்? அதுதான் இது அப்படின்னு சொல்றதுல ஏற்புடையதாகவே இல்லையே அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஒவ்வொன்றாக அறியும் பொழுதும் அந்த ஒரு பொருளையும் இடைவிடாது தொடர்ச்சியாக அறிந்து நில்லாமல் விட்டு விட்டு அறியும். சைவ சித்தாந்த சுடர் படிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சு, SS நம்பர் வாங்கியாச்சு, அழகு 1 ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலும் அழகு 2 வரும் பொழுது அது என்னவோ ஒரு பெரிய ஆற்ற கிடக்கிற மாதிரி இருக்கு. அழகு 3 அது இன்னொரு ஆற்று கிடக்கு. அழகு 4 அது ஒரு காட்டை கிடக்கிற மாதிரி இருக்கு. அழகு 5 அது ஒரு மலையை கிடக்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தான் நம்ம தாண்டி தாண்டி போறோமே தவிர அப்படின்னு சொல்லி நம்ம அதை நினைக்கிறதே இல்லையே. ஒரே நாளில் படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை. ஒரு நாளில் படிக்க முடியாதா? 100 பக்கம் இருக்கு, 100 கிராம் இருக்கு. ஒரு நாளில் படிக்க முடியாதா? ஆனால் நம்மளால படித்து புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்கு. நினைப்பும் மறப்பும் மாறி 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 வர விட்டு விட்டுத்தான் அறிகிறது. அதனால யாருக்காவது மறதி இருந்ததுன்னா வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் மாணவர்கள் என்கிட்ட சொல்றீங்க, ஐயா அடிக்கடி வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுதியா, நீ கிளாஸ் இருக்கணுங்கிறதே மறந்துச்சியா, கிளாஸுங்கிறதே மறந்து போயிடுச்சியா அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உயிருடைய இயல்பே மறந்து அறிகிறது தான், விட்டு விட்டு அறிகிறது தான், ஒன்னொன்னா அறிகிறது தான் அப்படிங்கிறது உயிரோட இயல்பு. இப்போ ஆரம்ப காலத்திலேருந்தே அது அப்படித்தான். அதனால அந்த நாய் வாழ நிறுத்த முடியாது அப்படிம்பாங்க. சிவபெருமான் மட்டும்தான் நிறுத்தலாம். இப்படிப்பட்ட குறைபாடுடைய உயிரை அறிவே வடிவான பிரம்மத்தின் பிரதிபிம்பம் என்று கூறுதல் பொருந்துமோ? நம்மளும் சிவபெருமானும் ஒன்னா, அப்ப நீ சொல்லுப்பா அப்படின்னு ஆசிரியர் அருமையா கேட்கிறார். உன்னுடைய அறிவு சிற்றறிவு, உன்னுடைய அறிவு அறிவித்தால் தான் அறியக்கூடிய அறிவு, உன்னுடைய அறிவு ஒன்னொன்னா அறியக்கூடிய அறிவு, உன்னுடைய அறிவு மறந்து மறந்து அறியக்கூடிய அறிவு. இதை போயிட்டு நீ பிரம்மம் அப்படின்ற, அந்த பிரம்மமும் நானும் ஒண்ணுதான்னு சொல்ற. அப்ப அதுவும் உன்ன மாதிரி முட்டாளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ அது மாதிரி பெரிய பேரறிவாளனும் பேராற்றல் உடையவனும் பேரின்பம் உடையவனுமாக இருக்கணும். இது உலகத்துக்கே தெரியும் அது வேற, நீ வேறங்கிறது. அப்புறம் எப்படிப்பா ஒரே பிரம்மம்னு சொல்ற அப்படின்னு ஆசிரியர் ஒரு கொட்டு வைக்கிறார். 108. பிரம்ம பொருள் அறிவே வடிவானதாயினும் அறியாமையுட்பட்டதால் குறைபாடுடைய இந்நிலையை எய்துவதாயிற்று என்று அவர்கள் இதற்கு ஒரு அமைதி கூறுகிறார்களே, அது ஏற்புடையதா? இப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அது ஓகே, பிரம்மமா இருக்கிறது அது ஓகே, இந்த அறியாமைக்குள்ள இருக்கிறதுனால இந்த நமக்கு சிற்றறிவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு மாணவர் கொஸ்டின் கேட்கிறாரு. பிரம்ம பொருள் அறிவே வடிவானது என்று கூறிவிட்டு அதற்கு அறியாமையும் உண்டு என்று கூறுவதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அங்க இருக்கும்போது, மேல இருக்கும்போது அது நிலாவா இருக்கு, கீழே இருக்கும் பொழுது அது அறியாமை ஆயிடுது அப்படின்னா, அப்போ வேற ஏதோ ஒண்ணு அதோட அறிவையே மாற்றக்கூடிய பவர் உள்ளது இங்க ஒண்ணு இருக்குல்ல. அது என்ன? அது ஏன் நமக்கு என்ன இருக்கு? மாயை இருக்கு. இப்ப சிவபெருமானுக்கு மாயை இருக்கா? கிடையாது. அவனை மாயை அண்டாது. இப்போ மாயையில சிற்றறிவோட இருக்கிற ஒன்றும் மாயையே அண்ட முடியாத ஒருவனும் ஒண்ணுன்னு எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறத ஆசிரியர் நிறுவுறார். பிரம்ம பொருள் அறிவே வடிவானது என்று கூறிவிட்டு அதற்கு அறியாமையும் உண்டு என்று கூறுவதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? ஒளிமயமான சூரியனிடத்தில் இருளும் உண்டு என்று கூறுதல் எப்படி பொருந்தும்? சூரியன் இருட்டா இருக்கும்பா, அது பகல்ல தான் வெளிச்சமா இருக்கும், நைட்ல இப்ப எங்க இருக்கு? இருட்டா இருக்கு பாரு, சூரியனே இருட்டா இருக்கு அப்படின்னா சூரியன் இருட்டா இல்ல. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா அங்க வெளிச்சமா தான் இருக்குது, நமக்கு தெரியறது இல்லை. அதுபோல இருக்கிறது பரபிரமம் அறியாமையை உடையது என்று கூறுதல். சூரியன் இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது பரபிரமத்துக்கும் கொஞ்சம் அறியாமை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரம்மத்துக்கே அறியாமை இருக்குன்னா அப்புறம் பிரம்மம் எப்படி நம்மளுடைய அறியாமையை போக்க முடியும்? சைவ சித்தாந்தம் பாருங்க எவ்வளோ ஒரு எளிமையா. இதுக்கெல்லாம் பதில் ரொம்ப ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். முப்பொருள் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க சைவ சித்தாந்த மணிமகுடம். முப்பொருள்னு சொல்லியாச்சு. அப்போ பதிங்கிறது வேற பொருள், பசுங்கிறது வேற பொருள், முடிஞ்சு போச்சு. இந்த பாடம்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொல்லி சொல்லி பல ஆண்டு காலம் குழப்பி இதையே நம்ம மனசுல பதிச்சு இப்ப நமக்கும் பரபிரம்மம் ஏகம் அகம் பிரம்மாஸ்மி, நானும் அதுவும் ஒண்ணுதான்,
நானும் அதுவும் ஒண்ணுதான், நானும் அதுவும் ஒண்ணுதான். சிவபெருமான் தன் கருணையால் ஒன்றாயும் உடனாயும் இருந்து உயிர்களை இயக்குகிறானே தவிர சிவபெருமானும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய அருளாளர்கள்லாம் அருமையா வாழைப்பழத்தை உரிச்சு பிசைஞ்சு மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸ் போட்டு ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. சிவமாக்கி என்னை ஆண்ட சிவமாம் தன்மையை நாம் பெறலாம். அது இறைவன் கொடுத்தாதான் பெறலாம். அவன் அருளாலே தான் அது பெறலாம். அப்படி பெற்றாலும் சிவமாம் தன்மையை பெற்றுவிட்டோம் அப்படிங்கிறது அவன் சொன்னதான் நமக்கு தெரியும். சில புதிதாக ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், ஏதோ ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் கண்டக்டர்கிட்ட, ஏன்னா அது நமக்கு தெரியாது. சார் அந்த ஸ்டாப்பிங் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், மேம்பாலம் ஸ்டாப்பிங் வரும்போது சொல்லுங்கள், மேம்பாலம் நான் மேம்பாலத்தில் இறங்கணும், மேம்பாலம் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு முறைக்கு 10 முறை நம்ம சொல்கிறோம். இப்போ கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தி மேம்பாலம் இறங்குறவங்களாம் இறங்க அப்படின்ன உடனே தான் நமக்கு தெரியுது, ஓ நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆக நம்ம என்னதான் சச்சிதானந்த நிலையை நம்ம அடைந்து விட்டாலும் சிவபெருமான் பணி இருக்கிறது சச்சிதானந்த நிலை அப்படின்னு அறிவித்தால்தான் உயிர் அன்றும் அறியும். அப்படி இருக்கிற ஒரு உயிரை போயிட்டு சிவனோட கம்பேர் பண்ணி அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அவர்கள் கூறுவதை வாதத்திற்காக ஏற்றுக்கொண்டு பிரம்மம் அறியாமைப்பட்டது என்றே வைத்துக்கொள்வோம். சரி, மேல இருக்கும்போது நல்லா இருக்கும், உள்ள வரும்போது அறியாமை ஆயிடும், பதிக்கே அறிவு மழுங்கிடும் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி கொண்டாலும் அறியாமையின் விளைவுகள் தாம் இக்குறைபாடுகள் என்று கூறுதல் சரியாகாது. அறியாமையினால் விளைவது யாதொன்றையும் அறிய மாட்டாமையும் விபரீதமாய் அறிவதும் என்று கூறினால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். அதுவாறு அறியாமைனா என்ன? 2 உதாரணம் முன்னாடி நம்ம இந்த பாடத்தை படித்தோம். ஒன்று, எனக்கு தெரியாது, ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இன்னொன்று, தவறாக புரிஞ்சுக்கிறது. தெரியாமல் இருக்கிறது ஒன்று, தவறாக புரிஞ்சுக்கிறது ஒன்று. இது 2 வகையான மிஸ்டேக் நடக்கும். இன்னொன்று புரிஞ்சுக்கிறது நல்லது. எதிர்பார்ப்பு புரிஞ்சுக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன், எதிர்பார்ப்பு என்ன? புரிஞ்சுக்கிறது. இப்போ சில மாணவர்களுக்கு ஏதோ பிரம்மங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு, சீக்கிரமாக இது 1/2 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன சொன்னாருன்னே தெரியல அப்படின்னு சில பேருக்கு இது புரியலை. சில பேருக்கு ஓ இதுதான் ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம்னு சொல்றாங்களே, இருவினை ஒப்பு சொல்றாரு, அதை சொல்லிட்டு இருக்காரோ, கரெக்ட் 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 அப்படி புரியுது. இது 2மே அறியாமைன்னு பேர். தவறா புரிந்து கொண்டாலும் அறியாமைதான், புரியாம இருந்தாலும் அறியாமைதான். அவ்வாறன்றி ஒன்று ஒன்றாகவே அறிதலையும் அறிகின்ற பொருளை தொடர்ச்சியாக அறியாது விட்டுவிட்டு அறிதலையும் அறியாமையின் விளைவு என்று கூறுதல் பொருந்தாது. இக்குறைபாடுகள் உயிர்களின் அறிவிற்கு இயற்கையாய் அமைந்துள்ள தன்மைகளாகும். எனவே எல்லாவற்றையும் ஒரு நேரத்திலே ஒருங்கே இடைவிடாது அறிந்து நிற்பது பிரம்மத்தின் தன்மை. 8 குணங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம், சைவ சித்தாந்த சுடர்ல என் குணத்தான் சொல்லியிருக்கோம். 4வது அழகுல அவன் லைவா எல்லாத்தையும் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இயற்கை உணர்வு உடைமை அப்படின்னு சொல்லி பக்கம் 22ல இருக்கு. பக்கம் 22ல 5வது பாயிண்ட், முற்றுணர்வு உடைமை, இயற்கை உணர்வு உடைமை. அதனால அவனுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சுடர்ல தெளிவாக கொடுத்துருக்கோம். முன் சொன்னபடி அறிவது உயிரின் தன்மை. இதனால் உயிர் சிற்றறிவு பொருள் என்பதும் பிரம்மம் பேரறிவு பொருள் என்பதும் விளங்கும். அங்ஙனமாகவே சிற்றறிவாகிய உயிரை முற்றறிவாகிய பிரம்மமே என்று கூறுதல் பொருந்தாது. உயிர் என்பது பிரம்மத்தின் வேறாகிய ஒரு பொருளாகும். இன்னும் உனக்கு புரியலையாப்பா? உனக்கு இருக்கிற அறிவும் சிவபெருமான அறிவும் ஒன்றுன்னு சொல்ற. உனக்கு பாடம் நடத்த வேண்டியது இருக்கு. ஸ்ரீகண்ட பரமசிவனுக்கு யார் நடத்தினது? ஸ்ரீகண்ட பரமசிவன் அவனே நடத்தினான், வேற யாரும் நடத்தி அவன் புரிஞ்சுக்கணும். அவனும் நானும் ஒன்று அப்படின்னா, அவனும் நானும் ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டவன் வாயில் மண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கதை. அதனால் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. பதி என்று ஒன்று இருக்கிறது, பசுக்கள் இருக்கிறது. பதி வேற, பசு வேற. முற்றறிவு, பேரறிவு, பேரின்பம், இது சிற்றறிவு, விட்டு விட்டு அறிதல். இது அறிவிக்காமலே அறியும், இது அறிவித்தால் தான் அறியும். இது எந்த தன்மையும் இல்லாதது, இது சார்ந்ததின் தன்மையுடையது. இது ஆணவ மலங்கள் அண்டாதது, இது மலங்களுக்குள்ளேயே புரள்வது இது. அதனால இது வேற, அது வேற. இனிமே யாராவது பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படின்னா என்னங்கன்னு கேளு. பதி பசுன்னு இருக்குது, நீங்க அதை பத்தி சொல்றீங்களா இல்லை வேற ஏதாவது சொல்றீங்களா?
இல்லை இல்லை, நானே பிரம்மம். நீ எப்படி பிரம்மம் ஆக? நீ எப்படி பிரம்மம் ஆக? பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். பின்னாடி கண் முன்னால தானே இருக்கு, பின்னாடி இருக்கிறது தெரியாது. அப்புறம் எப்படி நீ பிரம்மம் ஆக முடியும்? பிரம்மம்னா பார்க்கலாமே. பிரம்மம் முற்றுணர்வு உடையது, பேரறிவு உடையது, என்ன சொல்லியிருக்கோம், இயற்கை உணர்வு உடையது, ஐம்புலன்கள் இல்லாமலே அறியக்கூடியது. நீ ஐம்புலன்கள் கொண்டுதான் அறிய முடியும். கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியாது, அப்புறம் எங்க பிரம்மம் இருக்கு? காது கேட்காதவனுக்கு காது கேட்காது, காது கேட்டாதான் காது கேட்கும். சிவபெருமானுக்கு அப்படி இல்லை, நமக்காக காது மாதிரி உன்னை காமிக்கிறாரு. அந்த காது வழியா உள்ள போய் தான் அவர் பாட்டு கேட்கணும்னு அவசியம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பாடம். அதுதான் மற்றதை பற்றியெல்லாம் நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் ராங். பயிர் எதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் கலைகள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அடுத்தது 2 அறிவுகள், அதை பற்றி சொல்றார் ஆசிரியர். 109. அறிவு பொருளை ஒன்று என கொள்ளாமல் உயிர் என்ற ஓர் அறிவு பொருள், பிரம்மம் என்ற மற்றொரு அறிவு பொருள் என இவ்வாறு 2ஆக கொள்ளுதல் மிகை என்னும் குற்றம் அல்லவா? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா என்று ஏகான்மவாதிகள் கேட்பர். அதற்கு சைவ சித்தாந்தம் என்ன விடை கூறுகிறது? ஆனந்தராசன் ஐயா மீண்டும் மீண்டும் நமக்காகவாக பிறக்கணும், இன்னும் பல நூல்களை அவங்க எழுதணும். என்ன ஒரு அருமையா பாடத்தையே கேள்வியாக்கி வைக்கிறாங்க பாருங்க. அறிவு பொருளும் பிரம்மம் என்ற மற்றொரு அறிவு பொருளும் பசுவும் பதியும் 2ஆக கொள்ளுதல் மிகை என்னும் குற்றம் அல்லவா? அது ஒரு தவறு இல்லையா அப்படின்னு நம்மளை அவங்க சொல்ற மாதிரியே சொல்லி முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த கேள்வியை அமைச்சிருக்காங்க. மிகை என்னும் குற்றம் எப்பொழுது உண்டாகும்? எல்லா வகையிலும் ஒத்த 2 பொருள்களை கொள்ளின் அது மிகை என்னும் குற்றமாகும். ஒன்றே போதியதாய் இருக்க காரணமின்றி வாழா மற்றொன்றை கொள்ளின் அது மிகை என்னும் குற்றமாகும். மிகைனா ஓவர், ரொம்ப ஓவரா இருக்கு, இது உங்களுக்கு ஓவரா தெரியல? இப்போ என்ன கேள்வி? அது பிரம்மம், நானும் பிரம்மம். ஒரு பிரம்மம் இருக்கும்போது இன்னொரு பிரம்மம் எதுக்கு? ரொம்ப சிம்பிள் தானே. எல்கேஜி பையன் கூட இந்த கேள்வியை கேட்பான். அந்த பிரம்மம் இருக்கும்போது இந்த பிரம்மம் எதுக்கு? இந்த மாதிரி இப்பவே 800 கோடி மனிதர்களே இருக்கிறாங்களே, அத்தனையும் எதுக்கு? இது போக ஓரறிவு, ஈரறிவு, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், புல்லாய், பூடாய், புழுவாய் எல்லாம் சேர்த்தா 84 லட்சம் யோனி பேதங்கள் மட்டுமே இருக்கு. கவுண்டிங் பண்ணா 84 லட்சம் கோடியோ கோடி உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சைவ சித்தாந்தம் கூறும் கடவுட்பொருளும் உயிர் பொருளும் அறிவால் ஒத்தன அல்ல. கடவுட்பொருள் பேரறிவு உடையது, உயிர் பொருள் சிற்றறிவு உடையது. சைவ சித்தாந்த சுடர் அலகு 4.5. ஒன்று அறிவை விளக்குவது, மற்றொன்று அதனால் அறிவு விளங்குவது. கொடுக்கிற கை ஒன்று இருக்கு, வாங்குற கை ஒன்று இருக்கு. இந்த கை தான் கொடுக்கும், இந்த கை தான் வாங்கும் அப்படின்னா கொடுக்கறதையும் வாங்குறதையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. ஆக அறிவு குறைவாக இருக்கிறதுனால அறிவு நிறைவாக இருக்கிறவன் தான் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆக மற்றொன்று அதனால் அறிவு விளங்குவது. ஒன்று அறிவுமயமாய் ஆனந்த வடிவாய் இருப்பது. சத்து, சித்து, ஆனந்தம். சித்துங்கிறது தான் அறிவுமயம். பிராக்கெட் பண்ணிக்கங்க. அறிவுமயமாய் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு சித்து அப்படின்னு எழுதிக்கங்க. ஆனந்த வடிவாய் அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ஆனந்தம் அப்படின்னு எழுதிக்கங்க. ஸோ இது ரெண்டும் பர்மனெண்ட்டாகவே இருக்குது சிவபெருமானுக்கு. நமக்கு இருக்கிற மாதிரி மாறி கிடையாது. விட்டு விட்டு அறிதல், மறந்து அறிதல். அவருக்கும் மறந்து போயிடும் அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எப்போதுமே பேரறிவு, எப்போதுமே பேரின்பம். அதனால அவரை சத்துன்னு சொல்றோம். சத்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். இவ்வாறு தம்முள் உயர்வு தாழ்வுடைய கடவுளும் உயிர்களும் வேறு வேறு முதல்களாய் வேறு வேறு இயல்புகளை உடையனவாதல் விளங்கும். இது ரெண்டும் வேற வேற சப்ஜெக்டுப்பா, அது வேற இது வேற அப்படின்னு திருப்பி சொல்றாரு. மாணவன் புரிஞ்சுக்க மாட்டான். ஏன் இந்த மாணவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தெரியுமா? நம்ம போய் பேச போற இடத்துல பகுத்தறிவாளன், வேற சமயத்துக்காரர்கள் அவங்கெல்லாம் இந்த கேள்வியை கேட்பாங்க. அதுக்காக ஆசிரியர் அவங்களுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்களோ அதெல்லாம் இந்த மாணவன் கேட்குற கேள்வியா இங்க கொண்டு வந்து நமக்கு இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லுங்க, இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லுங்கன்னு நமக்காக ஆனந்தராசன் ஐயா அமைச்சிருக்காங்க.
அவருடைய திருவடியை நீள நினைந்து தொடர்வோம். இன்ப வடிவாய் உள்ள கடவுளை சார்ந்து அனுபவிப்பதற்கு அறிவுடை பொருளாகிய உயிர்கள் வேண்டும். உயிர்களின் அறிவு விளக்கத்திற்கு கடவுட்பொருளின் துணை வேண்டும். இதனால் கடவுளும் உயிர்களும் ஆகிய இரண்டும் இன்றியமையாதன என்பதும், அக்காரணம் பற்றியே அவை இரண்டும் கொல்லப்பட்டனவே அன்றி வாளா கொல்லப்பட்டனவல்ல என்பதும் விளங்கும். இது ரெண்டும் வேற வேற பொருள்கள். ஒன்று கொடுக்கறது, ஒன்று வாங்குறது. பேரானந்தத்துக்கு சொந்தக்காரனாகிய பதி இந்த பசுக்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். குறை அறிவு உடைய இந்த பசுக்கள் நிறை அறிவு உடைய யாராவது நமக்கு அறிவிச்சா பரவாயில்ல, யாராவது இந்த சைவ சித்தாந்தத்தை எளிமையா புரியுற மாதிரி நடத்தினாங்கன்னா பரவாயில்லன்னு தமிழ்நாட்டில் இல்லை, உலகம் பூரா எத்தனையோ தமிழ் உயிர்கள் வாடிக்கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறது. குறை பொருள் நிறைக்காக வெயிட் பண்ணுது. குறை அறிவு குறைவாக இருக்கிறது பசுக்கள், நிறைவாக இருக்கிறது பெருமான். அவனுக்கிட்ட நிறைவா இருக்கிற பேரானந்தத்தை இந்த உயிர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம வாங்கணும்னு நினைக்கிறது ஒன்று, அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறது பேரானந்தத்தை. ஸோ அதனால் இந்த இரண்டு அறிவுகளை கொள்ளுதல் பொருந்துவதே அன்றி மிகை என்னும் குற்றமாதல் இல்லை. இது பதிக்கும் 100% அறிவு, பசுக்களுக்கும் 100% அறிவு. அப்படின்னா அப்புறம் ஏன் முப்பொருள்னு சொல்கிறோம்? இரு பொருள்னு சொல்லிடலாம். ஒன்று பிரம்மம், இன்னொன்று மலம், அப்படி சொல்லலாமே. இதுக்குள்ளேயே வேறுபாடு இருக்குது. அதனால தான் முப்பொருள்னு சொல்கிறோம். இப்போ இந்த இவங்க பிரம்மம் சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முப்பொருள் 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 பதி பசு பாசம் முப்பொருள். இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இருபொருள்லாம் கிடையாது, நாப்பொருள்லாம் கிடையாது. முப்பொருள் 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 முப்பொருள். உட்காருங்க, என்ன கேள்வி கேட்குறீங்க கேளுங்க. முப்பொருள் இருக்கு, கேள்வியை கேளுங்க. பிரம்மம் பெரிய பிரம்மம், சின்ன பிரம்மம். பிரம்மம் எப்படி பெருசு சின்னதாகும்? ரெண்டு பிரம்மமும் ஒரே பிரம்மம் எப்படி ஒரே பிரம்மம் ஆகும்? முப்பொருள் இருக்கு, சரி ஓகே. இது ரெண்டும் பதியும் பசுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. ஒரு பொருள் சொல்லிட்டீங்க, இன்னொன்று மலம் சொல்லிட்டீங்க. இன்னொரு பொருள் இரு பொருள் தானே. இரு பொருள்னா எழுந்துறீங்க, போய் படிச்சுட்டு வாங்க. பேட்ச் 7 இன்னும் ஒரு 12 மணி நேரம் டைம் இருக்குது, அதில் போய் சேர்ந்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறலாம். முப்பொருள் 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 மூன்று பொருள், 2 அல்ல 4 அல்ல 3 3 3 பதி பசு பாசங்கள். பதி பசு பாசம், நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். 2 அறிவு பொருள்கள் உள்ளன என்ற கருத்திற்கு வேதத்தில் ஆதாரம் உண்டா? இது பதிக்கும் அறிவு இருக்கு, பசுக்கும் அறிவு இருக்குன்னு சொல்றீங்க. இது சைவ சித்தாந்தத்தில் இப்படி சொல்றீங்க, வேதத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்குறாரு. ஏன்னா இந்த வேதம் படித்தவங்க அவங்க இந்த கேள்வியை நமக்கு கேட்பாங்க. அதுக்காக ஆசிரியர் அந்த குரூப்பில் உடனே இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீ இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எழுதுறாரு. இதை முண்டக உபநிடதம் உயிரையும் இறைவனையும் 2 பறவைகளாக உருவகம் செய்து கூறுகிறது. உபநிடதம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். உபநிடதம் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உபனிஷாஸ் அப்படின்னு, உபனிஷாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. UPA உபனிஷாட்ஸ், NISHADS உபனிஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த உபநிடத்தில் பல உபநிடதம் இருக்குது. அதில் முண்டக உபநிடதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி திருமுறைகள்னா 12 இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி உபநிடதம் இருக்குது. உபநிடதத்தில் பல உபநிடதங்கள் இருக்குது. அதில் முண்டக உபநிடதம் உயிரையும் இறைவனையும் 2 பறவைகளாக உருவகம் செய்து கூறுகிறது. அவங்களுடைய உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, அழகிய சிறகையுடைய 2 பறவைகள் இப்பொழுது ஒருங்கிணைந்தே இருப்பன, ஒத்த தன்மையுடையன. ஆயினும் ஒன்று மரத்தில் உள்ள பழத்தை தின்று சுவையை நுகர்கின்றது, மற்றொன்று சும்மா பார்த்து கொண்டிருக்கின்றது. இவ் உபநிடத மேற்கோளின் கருத்து உயிரும் இறைவனும் அறிவுடை பொருள்களே ஆயினும் உயிர் ஒன்றனை அறியும் பொழுது அதுவாக அழுந்தி அறியும், இறைவன் பொதுவாக காட்சி மாத்திரமாய் அறிவான் என்பதாகும். உயிரும் இறைவனும் வேறு வேறு இயல்பினையுடைய 2 வேறு அறிவு பொருள்கள் என்பதை இம்மேற்கோள் தெளிவாக காட்டி நிற்கின்றதன்றோ. அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டும் இப்போ நம்ம பிரம்மம்னு சொல்றீங்களே, 2 பிரம்மம்னு சொல்றீங்க. அதுக்கு அவங்க உதாரணம் என்ன அப்படின்னா 2 பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பறவை அப்படின்னா எல்லாமே சேம் தானே அர்த்தம். 2 புறா இருக்கு, 2 பச்சைக்கிளி இருக்கு, 2 காக்கா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா
சேம், ரெண்டுமே ஒரே இனத்தை சேர்ந்தது, ஒரே மாதிரியான குணங்களை கொண்டது, ஒரே வெரைட்டி. ஒரு காக்கா இருக்கு, ஒரு குருவி இருக்கு, அப்படி இல்லை. ரெண்டும் ஒரே மாதிரியான குருவிகள் 2 இது இருக்கு. சிட்டுக்குருவினா 2 சிட்டுக்குருவி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றதுனால என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குருவி என்ன செய்கிறது, ஒரு பறவை அந்த மரத்துல இருக்கிற பழத்தை சுவைச்சு சாப்பிடுது. இன்னொரு குருவி அதை போய் சுவைச்சு சாப்பிடல, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பழம் இருக்கு, ஓகே, குருவி இருக்கு, ஓகே, நம்மளோட வந்தது அதை சாப்பிடுது, ஓகே, ரசித்து சாப்பிடுது, ஓகே, அதுக்கு பசி ஆறுது, ஓகே. நான் சும்மா ஐ எம் ஜஸ்ட் அன் அப்சர்வர். அது இயக்கத்தை நான் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கேன். நான் சாப்பிடல, என் கூட வந்தது சாப்பிடுது. நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். அது சாப்பிடுது, நான் சாப்பிடலை. இதுதான் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு 2 குருவியும் ஒரே குருவின்னு சொன்னதுலேயே தப்பாயிடுச்சு. ஒரு குருவி அறிவு குருவி, இன்னொன்று முட்டாள் குருவி. ஃபண்டமெண்டலாகவே ராங் ஆயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு இனிமே உங்க பக்கம் பக்கமா எத்தனை வால்யூம் எழுதினாலும் அத்தனையும் வேஸ்ட் தானே. உயிரும் இறைவனும் வேறு வேறு இயல்பினையுடைய இருவேறு அறிவு பொருள்கள் என்பதை மேற்கோள் தெளிவாக காட்டி நிற்கின்றதன்றோ. இப்போ இறைவன் ஒரு குருவி அழுந்தது, பழத்தை அதுவே சுவைச்சு சாப்பிட்டு அதை அனுபவிக்குது, உணருது. இன்னொன்று ஜஸ்ட் ஒரு விட்னஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கு. அதனால இது ரெண்டும் வேறு அப்படிங்கிறது நமக்கு புரியுது சொல்றாரு. இறைவனும் உயிரும் இருவேறு முதல்கள் என்பதற்கு நமது திருமுறைகளில் இருந்து சான்று காட்ட முடியுமா? மாணவர் இப்படி கேட்கிறார். சரி, ஓகே, அவங்க பேசுறதை விடுங்க, வேதத்துல இந்த குருவி கதையெல்லாம் விடுங்க. நம்ம திருமுறை திருமுறை திருமுறைன்றீங்களே, அதுல ஏதாவது இது ரெண்டும் வேறு அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கிறார். இறைவன் தான் என்னை ஏற்று கொள்ளுங்களோ, அல்லல் தீர்த்தனை அஞ்சல் என்னுங்கொளோ என்று 3வது திருமுறையில் 45வது பதிகத்திலே, 3வது திருமுறைனா திருஞான சம்பந்த பெருமானோடது, 45வது பதிகத்தில் பாடல் 3, 4 அதை ஆசிரியர் இங்கே மேற்கோள் காட்டுறார். இறைவன் தான் என்னை ஏற்று கொள்ளுங்கொளோ, அல்லல் தீர்த்து என்னை அஞ்சல் எனுங்கொளோ. என்னுடைய அல்லலை தீர்த்து என்னை அஞ்சாதே என்று ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா, என்னுடைய அல்லலை தீர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம்? நமக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்காக டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டரும் நானும் ஒன்று அப்படின்னா டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் நம்மளை விட அவர் அறிவில் சிறந்தவர், அவருக்கு அனுபவம் இருக்குது, அவர் படிச்சிருக்கிறாரு. அதனால நம்ம அவருக்கு தெரியும் என்ன மாத்திரை கொடுக்கறது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமா, என்ன இன்ஜெக்ஷன், எவ்வளோ டோஸு, அதெல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதுபோல் இது இறைவன் அஞ்சல் எனுங்கொளோ, அவர் தான் நீங்க பயப்படாதன்னு சொல்றதுக்கு தனி ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது 4ஆம் திருமுறை 84வது பதிகம் 3வது பாடல்ல, பெரியான் பெரியார் பிறப்பறுப்பான் என்றும் தன் பிறப்பை அறியான் அடிநிழற்கீழ் தன்றோ என்றன் ஆறுயிரே. பெரியான் பெருமான், நம்முடைய சிவபெருமான், பெரியார் பிறப்பறுப்பான் என்றும் தன் பிறப்பை அறியான். உயிர்களுடைய பிறப்புகளை எல்லாம் மறுக்கிறவன் ஆவான், ஆனா அவனுக்கு தனக்குன்னு பிறவி கிடையாது. ஆண் பெண் அழியனும் வெற்றியன் காண்கவா, ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அவனுக்கு தன் பிறப்பை அறியான். பிறப்பு இருந்தால் தானே அவன் அறியறதுக்கு. அடுத்தது திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல முதல் பாடல்ல வருது, கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே வேட்டெடுதி கண்டாய் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கை கரசே கடையவனே அப்படின்னு. ஸோ இதுல என்ன சொல்றாரு, கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, நான் கடையவன், என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டான் பெருமான். இப்போ அவன் வேற நம்ம வேற அப்படிங்கிறது தெரிகிறது. இது மட்டும் இல்லை, இது மாதிரி 1000 பாடல்கள் இருக்கு. திருவாசகத்திலிருந்தே இது மாதிரி நம்ம 100 சான்றுகள் எடுக்கலாம். ஆசிரியர் சும்மா ஒரு மேற்கோளுக்காக திருஞான சம்பந்தர்லேருந்து ஒரு பதிகத்திலையும், திருநாவுக்கரசுலேருந்து ஒரு பதிகத்திலையும், திருவாசகத்திலேருந்து ஒரு பதிகத்தையும் காமிச்சிருக்காரு. ஸோ நம்ம திருமுறைகளில் பல 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 1000 இடங்களிலே இந்த கருத்து வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுறையே இதுதான்.
பதி வேற பசு வேற அப்படிங்கிறது தான் திருமுறையே. பசுக்கள் பதியின் இயல்பை அடையணும், அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். அதுக்கு தான் திருமுறையே இருக்குது. எப்படி அடைகிறது? காதலாகி கசிந்து. ஐயோ, நமக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. காதலும் வரமாட்டேங்குது, கசியவும் முடிய மாட்டேங்குது. கண்ணீர் மல்கியுமே கண்ணீரே வரமாட்டேங்குது. எப்ப நம்ம முத்திக்கு போறது? நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. நீரை எப்படி உருக்குறது? என் ஆருயிராய், என்னுடைய உயிரே நான் இன்னும் கண்டுபிடிக்கல. சயின்ஸ், இசிஜி, எக்ஸ்ரே, அதுக்குள்ள உயிருக்கு உயிராய் இருக்கின்றானே. அப்போ அப்படிப்பட்ட பெருமானை பற்றி 1000 அத்துணை வரிகளும் இதைத்தான் சொல்லுது. நம்ம போய் எந்த உபநிடதத்தையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. திருமுறை சான்றுகள் இறைவன் ஆண்டானும் உயிர் அடிமையுமாம் உயர்வு தாழ்வுகளை உடைய இரு வேறு முதல்கள் என்பதை வலியுறுத்துவனவாம். இது வேறப்பா, அது வேறப்பா. இது கடல்பா, இது ஆறுப்பா. இது மலைப்பா, இது மடுகுப்பா அப்படின்னு பல பல இடங்களிலே இது குறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஆசிரியர் எடுத்து காமிக்கிறார். அம்மா அங்கே ரிமார்க்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ சொல்கிற பாடங்கள் எல்லாம் சைவ சித்தாந்த சுடர் நூலிலே எந்த அழகில் எந்த பக்கத்தில் குறிக்கப்பட்டிருக்குது கொடுத்துருக்குறோம். இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நம்ம சொல்லலை. இது பிரம்மம், அந்த பிரம்மம், இந்த பிரம்மம், நிலா தெரியுது, பக்கெட்டு தெரியுது, அதெல்லாம் சொல்லலை. நம்ம ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோம். 3 பொருள் இருக்குது, 3 வேறு வேறு பொருள். ஒன்று எஜமான், ஒன்று நாய், ஒன்று கல். எஜமான்லேருந்து நாய் வரவில்லை, நாயிலிருந்து எஜமான் தோன்றவில்லை, அதிலிருந்து கல் வரவில்லை, கல்லிலிருந்து நாய் வரவில்லை. இது 3ம் வேறு வேறு பொருள்கள். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் 3ம் வேறு. பள்ளிக்கூடத்திலே தலைமை ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்காரு, டீச்சர்னு இருக்கிறாங்க, மாணவர்னு இருக்கிறாரு. 3 பேரும் 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும், பள்ளிக்கூடத்திலே இருந்தாலும், இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் அவங்க அங்கேயே டயத்தை ஓட்டினாலும், இது போல் இன்னும் 10 வருஷம் அந்த பையன் அங்கேயே படித்தாலும், பிரின்சிபலோட அறிவு வேறு, ஆசிரியருடைய அறிவு வேறு, மாணவனுடைய அறிவு வேறு அப்படிங்கிறத ரொம்ப 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 இதை விட எளிமையா, இதை விட வெயிட் குறைவா, இதை விட பக்கம் குறைவா, இதை விட சைஸ் குறைவா வேற எங்கேயும் கொடுக்க முடியுமான்றது சந்தேகமா இருக்கு. சரி, அடுத்தது ஆன்மா என்ற சொல் வழக்கு. ஆன்மா ஆன்மான் இது வரைக்கும் உயிர் உயிர்ன்றீங்க, பசு பசுன்றீங்க. ஆன்மான்னு சொல்றாங்களே, அது என்னங்க? அது வேற இது வேறையா அப்படின்னு மாணவர் கேட்கிறார். ஆன்மா என்ற சொல் இறைவனுக்கும் உயிருக்கும் உரிய பொது பெயராக விளங்குகிறதே, அது எதனால்? இறைவனையும் ஆன்மா அப்படிங்கிற உயிர், ஆன்மாங்கிறது உயிரை குறிக்குது. ஸோ அதனால இறைவனையும் அது என்ன சொல்கிறோம், பெரிய ஆன்மா அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு மாணவர். இறைவனும் சித்து பொருள். சத்து, சித்து, ஆனந்தம். சித்துன்னா அறிவு. இறைவனும் சித்து பொருள். அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகம் இல்லை. பக்கம் 4 3வது அழகுலேயே அதை கொடுத்துருக்கோம். இறைவனும் அறிவு பொருள், நீங்களும் நானும் அறிவு பொருள். இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது நமக்கு. இறைவனும் சித்து பொருள், சித்துனா அறிவு. உயிரும் சித்து பொருள், உயிரும் அறிவு பொருள் தான். இதில் நமக்கு சந்தேகம் கிடையாது. பதி பசு பாசத்தில் 2 இது அறிவுள்ள பொருள், 1 சுத்தமாக அறிவு இல்லாத பொருள். உயிர் இறைவனுக்கு ஆயினும் இது 2 அறிவு பொருள்னு நம்ம சொன்னாலும், பதிக்கும் அறிவு உண்டு, பசுக்கும் அறிவு உண்டு நம்ம சொன்னாலும், உயிர் இறைவனுக்கு சரி நிகரான பொருளாகி விடாது என்றாலும், அறிவுடை பொருள் என்ற முறையில் உயிரும் இறைவனும் ஓரின பொருள். அதனால் உயிர் இறைவனோடு சிறப்பு வகையில் தொடர்பு கொள்வதற்கு உரிமை உடையதாகும். அறிவு பொருள்ங்கிறதுனால இறைவனோட அது அதோடைய நெருக்கத்தை அது உண்டாக்கிக்கலாம். மலங்களால் அது பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு அறிவு இருக்குன்னு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் உண்மை நம்பிட வேண்டாம். இப்போ எனக்கு ஒரு அளவு அறிவு இருக்குது, உங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்குது, என்னுடைய ஹெட்ஃபோனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது, டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. ஆக உங்களுக்கும் அறிவு இருக்குது, அதனால தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அறிவு, என்னுடைய மொழி, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பாடம் புரிகிறதுனால தானே இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்களும் அறிவு பொருள், நானும் அறிவு பொருள். அறிவு இல்லாத பொருள் இது இருக்குது. ஆனால் உங்களுடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போது என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய ஆசிரியருடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க கந்தசாமி ஐயாவுக்கும் அவங்களுடைய குருநாதருடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நமசிவாய மூர்த்திகள் அவங்களுடைய அறிவுக்கும் நம்ம ஐயா வைத்தியநாதன் ஐயாவுடைய அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்ரீகண்ட பரமசிவனுக்கும் நந்தியம் பெருமானுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஆக ஒன்று கொடுக்குற அறிவு, இன்னொன்று வாங்குற அறிவு. அப்படி இது ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிறத சொல்றார் ஆசிரியர். இறைவனும் உயிரும் ஓரின பொருள்கள். அதாவது அறிவு பொருள்ங்கிறதுல ஒரு கேட்டகிரியில வரலாமே தவிர, உயிர் இறைவனோடு சிறப்பு வகையில் தொடர்பு கொள்வதற்கு உரிமையுடையது. அது பற்றியே ஆன்மா என்னும் பெயர் இறைவனுக்கும் உயிருக்கும் உரிய பொது பெயராகிறது. அறிவுள்ளத ஆன்மான்னு சொல்றோம். இப்போ எதை ஆன்மான்னு சொல்லலாம்? நம்முடைய உயிரையும் ஆன்மான்னு சொல்லலாம், இறைவனையும் நம்ம ஆன்மான்னு சொல்லலாம். ஏன் ஆன்மாங்கிற சொல் எதை குறிக்குது? அறிவு பொருள்னு சொல்லுது. ரெண்டுமே அறிவு பொருள் தான். உள்ள போய் பார்த்தா தான் வித்தியாசம் இருக்கு. அது பேரறிவு, இது சிற்றறிவுங்கிறது. உபநிடதங்களில் ஆன்மா என்ற சொல் பொது பெயராகவே ஆளப்பட்டுள்ளது. உபநிடதங்களில் படித்தாலும் ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு தான் சொல்றாங்க. ஆதலால் எந்த இடத்தில் அச்சொல் இறைவனை குறிக்கிறது, எந்த இடத்தில் உயிரை குறிக்கிறது என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாத நிலையே உள்ளது. அங்கே சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த ஆன்மா என்ன பண்ணும்? பேரறிவு உடையது. இந்த ஆன்மாவுக்கு என்னன்னா சிற்றறிவு உடையது. அப்படி ஏதாவது சொல்லும் பொழுது எதை இறைவன் சொல்றாங்க, எதை உயிரை சொல்றாங்க, எந்த பாடம் உயிரை பற்றி நடத்துகிறாங்க, எது என்ன ரெண்டும் ஒரே பரமம்னு சொல்லிடுறாங்கல்ல. அதனால நிறைய கன்ஃபியூஷன். நம்ம பாடத்தை கையில் எடுக்கும் பொழுதே பதி, பசு, பாசம், அனாதி, மூன்றும் ஒற்றுமை என்ன? அனாதி. இந்த இரண்டுக்கு ஒற்றுமை என்ன? அறிவு பொருள். வேற்றுமை என்ன? பேரறிவு உடையது, சிற்றறிவு உடையது. இது அறிவிக்கக்கூடியது, இது அறிந்து கொள்ளக்கூடியது. இது அறிவிக்காமலே அறியும், இது அறிவித்தால்தான் அறியும். இது மறக்காமலே ஞாபகத்தில் வச்சுக்கும், இது மறந்து ஞாபகத்தில் வச்சுக்கும். இப்போ என்னதான் நான் நடத்தினாலும் திரும்ப ரிவிஷன் கிளாஸ் நடத்தினாதான் நேர்முக தேர்வுக்கு வர முடியும். சிவபெருமான் அப்படியா? அவனுக்கு ஒரு நேர்முக தேர்வு யாராவது நடத்தினாதான் இந்த உலகத்தில் ஐந்தொழில எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு ஞாபகம் வருமா? எப்படி இதுவும் அதுவும் ஒன்றுன்னு சொல்றாங்க? நம்ம இன்னும் முழுசா புரிஞ்சுக்காதவங்களுக்கே இது தெளிவா தெரியுது, இது வேற அது வேறன்னு சொல்லி. சரி, சைவ சித்தாந்த நூல்களில் இத்தகைய இடர்பாடு இல்லை. எந்த நூலை நீங்க எடுத்தாலும், ஆனந்தராசன் ஐயாவுடைய நூல்னு கிடையாது, நீங்க வேற தியாகராசன் ஐயாவுடைய நூலை எடுத்தாலும், பேரூர் ஆதீனத்துல படித்தாலும், தருமபுர ஆதீனத்துல படித்தாலும், பட்டினத்தாரை படித்தாலும், தாய்மானவரை படித்தாலும், திருஞான சம்பந்தரை படித்தாலும், மறைஞான சம்பந்தரை படித்தாலும், இதுல எல்லாம் ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஒரே விஷயத்தை தான் பேசுவாங்க, மாத்தியே பேச மாட்டாங்க. சைவ சித்தாந்த நூல்களில் இத்தகைய இடர்பாடு இல்லை. இங்கே ஆன்மா என்ற சொல் எங்கே வந்தாலும் அது உயிரை மட்டுமே குறிக்கும். நம்மளுடைய நூல்களில் எங்கேயாவது ஆன்மா அப்படின்னு சொன்னால் அது சிவனையும் குறிக்கும் அப்படின்னு எங்கேயும் நம்ம பேசுறதில்ல. சைவ சித்தாந்த நூல்கள் அப்படி சொல்றதில்ல. ஆன்மாவை எங்கே பயன்படுத்துகிறோம்? ஆன்மா உயிர்கள், பசுக்கள் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர இறைவனுக்கு இருக்கிறதும் ஆன்மா தான் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்றதில்லை. சரி, உயிர்கள் பல. இது நம்ம சைவ சித்தாந்த சுடர் அழகு 5. உயிர்கள் பல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயிர்கள் எண்ணற்றவை. புல்லட் பாயிண்டாக கொடுத்துருக்குறோம். ஆசிரியர் ஒரு கேள்வி மாதிரி கொடுக்குறார், சுற்றி வளைச்சி கொடுக்குறார். உயிர்கள் எண்ணற்றவை என்று சைவ சித்தாந்தம் கூறுவதற்கு என்ன காரணம்? பையன் எப்படி கேட்குறான் பாரு. இது சொல்லும் பொழுதே ஆசிரியர் நமக்கு என்ன சொல்றாரு? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த கேள்விக்குறிக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல வர்ற 3 வார்த்தைகளுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் கான்செப்ட் ஆனந்தராசன் ஐயா சொல்ல வர்றது. அதை ஒரு கேள்வியா மாத்தி கொடுக்குறார். உயிர்கள் எண்ணற்றவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைவ சித்தாந்த சுடர் நூலில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கம்மா. உயிர்கள் எண்ணற்ற ஃபர்ஸ்ட் பாயிண்டே நம்ம அதுதான் கொடுத்துருக்குறோம். உயிர்கள் எண்ணற்றவை, அதுதான் இந்த கொஸ்டின்லேயே அடங்கி இருக்கிறது. உயிர்கள் எண்ணற்றவை. உடம்புகள் எண்ணற்றவை. அத்தனை உடம்புகளிலும் இருப்பது ஒரே உயிர்தான் என்றால், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நம்ம 2 பேர், உங்களுக்கு இருக்கிற உயிரும் எனக்கு இருக்கிற உயிரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் செத்து போயிடுறோம், ஒருத்தர் மாலை வாங்கி போடுறோம், எங்கே போச்சு? இப்போ ரெண்டும் ஒரே உயிர்னு எப்படி சொல்ல முடியும்? உடம்பு இருப்பது ஒரே உயிர்தான் என்றால் எல்லா உடம்புகளிலும் ஒரு சமயத்தில் ஒரு வகையான அனுபவமே நிகழ்தல் வேண்டும் இல்லையா? இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ தானே என் உயிரும் அந்த உயிரும் ஒன்றுன்னு சொல்ல முடியும். நான் சந்தோஷமா இருக்கிறேன், அது அழுதுகிட்டு இருக்கு, அது சிரிச்சுக்கிட்டு இருக்கு, நான் அழுதுகிட்டு இருக்கேன், மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம், 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, கணவன் மனைவிக்குள்ளேயே இவ்வளவு வேறுபாடு. ஒரே மாதிரி சிந்திக்கிறதோ, ஒரே மாதிரி பேசுவதோ, ஒரே மாதிரி உணர்வதோ கிடையாது. ஒரு விஷயத்த
இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார். அந்த அம்மா அதை ரொம்ப பெருமையா சொல்றாங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஐயோ வெண்டைக்காயா வலுவலுன்னு இருக்குமே அப்படிங்கிறாரு. ஒரே சப்ஜெக்ட்ல ரெண்டு உயிரும் வேற வேற மாதிரியான புரிதலை கொண்டு வருகிறது. அப்புறம் எல்லாமே பிரமம் தான் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இப்போ இதே ஆசிரியர் அந்த உதாரணத்தை சொல்றார். உடம்புகள் எண்ணற்றவை, அத்தனை உடம்புகளிலும் இருப்பது ஒரே உயிர்தான் என்றால், எல்லா உடம்புகளிலும் ஒரு சமயத்தில் ஒரே வகையான அனுபவமே நிகழ்தல் வேண்டும். அதாவது ஒரு உடம்பில் உள்ள உயிர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மற்ற உடம்புகளில் உள்ள உயிரும் அதே மகிழ்ச்சியோடு இருத்தல் வேண்டும் இல்லையா? ஆனால் நாம் காண்பது என்ன? அப்படியா நடக்குது? ஒருவர் மகிழ்ந்திருக்கும் வேளையில் மற்றொருவர் வேதனையில் ஆழ்ந்திருக்கிறார், இன்னொருவர் சினங்கொண்ட நிலையில் இருக்கிறார். இது எதை காட்டுகிறது? அந்தந்த உடம்பில் உள்ள உயிர்கள் தனித்தனி வேறானவை என்பதைத்தானே காட்டுகிறது. இவ்வாறு ஓர் உடம்பில் நிகழும் இன்ப துன்பங்கள் மற்றோர் உடம்பில் அறியப்படாமையால் உடம்புதோறும் உள்ள உயிர்கள் வெவ்வேறானவை என்பது பெறப்படும். இது பற்றியே உயிர்கள் எண்ணற்றவை என்று சைவ சித்தாந்தம் கொள்கிறது. ஏன் நிறைய இருக்கு, உயிர்கள் பல அப்படின்னு ஏன் சொல்றோம்? என்னுடைய அனுபவம் வேறையா இருக்கு, உங்களுடைய அனுபவம் வேறையா இருக்கு. இப்போ நான் ஒரு பாடத்தை தான் நடத்துகிறேன், ஒரு கேள்வியை தான் படிக்கிறேன். நான் பேசுகிற வார்த்தையை இங்கே இருக்கிற 200 மாணவர்களும் ஒரு மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஒருத்தருக்கு என்ன இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது, இதை போய் இவ்வளோ நேரம் சொல்கிறாருன்னு தோணுது. ஒருத்தருக்கு அப்படியா உயிர்கள் வேற வேறையா? ஆமாம் ஐயா சொல்கிற மாதிரி இப்போ அவர் சிரிச்சாருன்னா நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு வரணுமே, வரமாட்டேங்குதே. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு முக்கியம். அட்டண்டன்ஸ் போடணும், அதனால வந்திருக்கிறமே தவிர மனசெல்லாம் பிரச்சனையில் இருக்குது. நான் ஐயா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஐயா திடீர்னு சோகமாக இருக்கிறாங்க, ஆனால் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக அது வேற இது வேற, ஐயா வேற நம்ம வேற. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டியது இருக்கு. அடுத்தது உயிரின் குணம். உயிர்கள் பலங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒருத்தருடைய அனுபவமும் வேற வேறையா இருக்கு, ஒருத்தருடைய அறிவும் வேற வேறையா இருக்கு. இந்த அறிவுக்கும் அனுபவத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கிறது உடல் கிடையாது, உயிர். அப்போ அந்த உயிர் வேற, இந்த உயிர் வேற. அப்படி பார்த்தா நம்ம கிளாஸ்ல 200 உயிர், நம்ம குரூப்ல 1024 உயிர்கள், அதுபோல் நம்ம கையில் அறக்கட்டளையில் 17,448 உயிர்கள். அப்படி எல்லா அறக்கட்டளையும் சேர்த்தோம்னா அப்படியே இந்தியாவை சேர்த்தா 140 கோடி, அப்படியே உலகம் பூரா சேர்த்தா 800 கோடி. இது மனிதர்கள் மட்டும். இது போக ஜீவராசிகள் இருக்கு, இது போக விலங்கினங்கள் இருக்கு, இது போக கடலுக்கு அடியில் இருக்கு, இது போக காட்டுக்குள்ள இருக்கு, இது போக மண்ணுக்குள்ள இருக்கு, இது போக வானத்துல இருக்கு. இத்தனைன்னு யாரு கவுண்ட் பண்றது? அர்ஜுனனாலேயே கவுண்ட் பண்ண முடியல. ஆக சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் இது ஒரு பாடமாக கொடுத்துருக்காரு ஆசிரியர் அப்படின்னா, உயிரும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. உயிர்கள் எண்ணற்றவைப்பா, இது ஒன்றுப்பா அப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி சொல்லியும் இன்னும் பல பேர் புரிஞ்சுக்கல பாருங்க. உயிரின் குணம் அதை பற்றி சொல்ல போறாங்க. பொருள் என்றால் அதற்கென்று குணம் இருக்க வேண்டும், குணமின்றி பொருள் இல்லை என்பர். உயிராகிய பொருளின் குணம் எது அப்படின்னு கேட்டா, முன்னாடியே இதே வரிகள் இதே பாடத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். குணம் என்பது பொருளை விட்டு எப்பொழுதும் நீங்காத அதன் ஆற்றலாகும். ஒரு பொருள்னு சொன்னோம் அப்படின்னா அதோட குணம் என்ன அப்படின்னா, அது எப்போதும் இது ஒரு பெண் அப்படின்னு சொன்னா இது யாரு பார்த்தாலும் பெண்ணு எழுதுறதுக்கு அப்படிங்கிறது அதோட இயல்பு. உங்க கையில இருக்கிறது எழுதாததா இருக்கும், என் கையில இருக்கிறது எழுதுறதா இருக்கும். என்னோடதே சில நேரம் எழுதாது, இது பிளாக்ல இருக்கும், உங்களது ப்ளூல இருக்கும். அப்படி மாறி இருக்கலாமே தவிர இந்த பெண் அப்படின்னா இது எழுதுறதுக்கானது, எழுது பொருள் அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்காது. அதுதான் அந்த குணம் என்பது. குணம் என்பது பொருளை விட்டு எப்பொழுதும் நீங்காத ஆற்றலாகும் அல்லது இயல்பாகும் வச்சுக்கலாம். குணம் எனினும் ஆற்றல் எனினும் சக்தி எனினும் ஒன்றே. சக்தி இக்கு அப்படின்னு சொல்றத சக்தி அப்படின்னு தூய தமிழ்ல நம்ம சொல்றோம். சக்தினாலும் சக்தி அப்படின்னாலும் ஒரே பொருளை தான் குறிக்கிறது. இப்போ 4 பொருள்கள் 4 வார்த்தைகள் இருக்கு. குணம்னு சொன்னாலும், ஆற்றல்னு சொன்னாலும், சக்தி அப்படின்னு சொன்னாலும், சக்தி அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்றே. குணத்தை உடைய பொருள் குணி எனப்படும். எதுக்கெல்லாம் குணம் இருக்கோ அதுக்கு பெயர் குணத்திற்கு சொந்தக்காரி குணி என்று பெயர். காட்டாகனா எடுத்துக்காட்டாக நெருப்பு என்பது குணி, அதன் சுடும் சக்தி அல்லது ஆற்றல் அதற்கு குணமாகும். நெருப்புனா சுடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நெருப்போட இயல்பு என்ன? தொட்டு பார்த்தா அது சுடும்.
ஆக நெருப்புங்கிறது ஒரு ஒரு பொருள். அதோடைய இயல்பு என்ன? சுடுவது, சுடும் தன்மையை கொண்டது. அதுபோல உயிர் என்பது ஒரு குணி, அறிவாற்றல் அல்லது ஞான சக்தியே அதனுடைய குணமாகும். அப்போ உயிருடைய குணம் என்ன? எழுதிக்கங்க. அதை உயிருடைய குணம் என்ன என்றால் ஞான சக்தி, ஞானம் என்பது அதோடைய குணமாகும். 115 அறிவாற்றல் தான் உயிரின் குணம் என்றீர்கள். மேல சொன்னீங்க. அறிவாற்றல் மட்டுமின்றி அறிந்த பொருளை விரும்புதலாகிய விளைவாற்றலும் அப்பொருளை அடைய முயலும் செயலாற்றலும் உயிரிடத்தில் காணப்படுகிறதே, அது எவ்வாறு? முதல்ல உயிரை அறிமுகப்படுத்தும் பொழுது உயிர் என்ற ஒன்றுக்கு இது ஒரு பொருள். ஏன்னா பதி, பசு, பாசம், முப்பொருள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முப்பொருள்னு சொல்றோம். அது பொருள்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டோம். பொருள்னு பயன்படுத்தினா அப்போ பதிக்கும் குணம் உண்டு, பசுக்கும் குணம் உண்டு, பாசத்துக்கும் குணம் உண்டுங்கிறது சொல்லாமலே விளங்கிடுது. ஏன் சொல்லாமலே ஏன் இப்படி எதிர்பார்க்கிறோம்? இதை பொருள்னு சொன்னதுனால பொருளைத்தான் குணின்னு சொல்றோம். பொருள் குணி என்று சொன்னால் குணின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா குணத்தை கொண்டதுக்கு பெயர் குணியின் பெயர். அப்போ இந்த உயிருக்கும் ஒரு குணம் இருக்கு அப்படிங்கிறது அதுல சொல்றாரு. அதுல ஆசிரியர் முதல் கேள்வியில் 114வது கேள்வியில உயிருடைய குணம் என்ன தெரியுமாப்பா? ஞானம்ப்பா அப்படின்னு சொன்னாரு. மாணவன் திரும்ப என்ன கேட்கிறாரு? அப்போ இச்சாசக்தி, கிரியாசக்தி எல்லாம் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு தெரியாதது மாதிரி கேட்கிறாரு. அது தூய தமிழ்ல விரும்புதல் அப்படிங்கிற கேள்வியில இருக்கு பாருங்க. அறிவாற்றல்ங்கிறத பிராக்கெட் பண்ணி அதை ஞான சக்தின்னு எழுதிக்கங்க. முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட முருகனை பார்க்குறோன்னு அர்த்தம். அறிவாற்றல் ஞான சக்தியாகவும், ரெண்டாவது வரியில பொருளை விரும்புதலாகிய விளைவாற்றல் அப்படின்னு சொன்னா அது இச்சா சக்தி. விரும்புறது இச்சை, இச்சைன்னா ஆசை, அது இச்சா சக்தி என்றும், அப்பொருளை அடைய முயலும் செயலாற்றலும், அதை நம்ம செயல்படுத்துறோம், அதுக்கு பெயர் கிரியாசக்தி என்று பெயர். இப்போ கைலை அறக்கட்டளையில சைவ சித்தாந்த சுடருங்கிற பாடத்திட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னு தெரிய வர்றது. அது வாட்ஸ்அப்ல பார்த்தோமோ, ஃபேஸ்புக்ல பார்த்தோமோ, யாரோ சொன்னாங்களோ, ஏதோ ஒரு வகையில இந்த ஞானம், இந்த பதி பசு பாசம்ங்கிற சைவ சித்தாந்த பாடத்தை கைலை அறக்கட்டளையில் நடத்துகிறார்கள், இது ஞான சக்தி. இப்போ அடுத்தது எத்தனை பேருக்கு இந்த ஞானம் போனாலும் சில பேருக்கு தான் இச்சை ஏற்படுகிறது. படிச்சிடலாம், ரொம்ப நாளா படிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன், அங்க போய் படிக்கணும்னு சொன்னாங்க, கொண்டு வந்து விட்டு கூட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, அதனால படிக்காம இருந்தேன். வீட்டில் பிள்ளைங்களை பேரனை பேத்தியெல்லாம் பார்த்துக்கணும், இதுங்களை விட்டுட்டு நான் அங்கே போக முடியாது, அதனால நான் படிக்காம இருந்தேன். இப்போ ஆன்லைன்லேயே ஐயா சொல்லித்தர்றாங்க, அதுவும் யூடியூப் மூலமாவே இருக்கு. அந்த வகுப்பு நடக்கிற நேரத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, வகுப்பை கவனிக்கிறதுக்கு வகுப்பு நேரத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்போ வேணாலும் நம்ம மொபைல்லையே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த தடவை இந்த பேட்ச் 7 சொல்கிறாங்களே, எப்படியாவது நான் இதில் சேர்ந்துடணும் அப்படிங்கிறது இச்சாசக்தி. சரி, சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சா போருமா? அதுக்கப்புறம் செயல்படுத்த வேண்டியது இருக்கு. செயலுக்கு நம்ம கைலை அறக்கட்டளையில் குழுவில் இணைய வேண்டும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டும். இந்த செயல் நடந்தால்தான் இந்த அட்மிஷனை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆக விளைவாற்றல் என்று சொல்லக்கூடியதும் செயலாற்றல் என்று சொல்வதும் அறிவின் நிலை வேறுபாடே அன்றி வேறல்ல. அண்டர்லைன் படிக்க. அது தெய்வானைன்னு சொன்னாலும் வள்ளின்னு சொன்னாலும் முருகனுடைய நிலை வேறுபாடு தான் தெய்வானை, முருகனுடைய நிலை வேறுபாடு தான் வள்ளியே தவிர, இவர் பச்சை புடவை கட்டிக்கிட்டு இந்த அம்மா கருப்பு கலரில் இருப்பாங்க, இவங்க வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு, இந்த பொண்ணு மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு நல்லா சிகப்பாக வெள்ளையாக இருக்கும், இந்த பொண்ணு முருகன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு, எல்லாம் நமக்கு உருவகப்படுத்தி சொல்ல போனது அதுலேயே ஸ்டக் ஆகி நின்று போயிட்டோம் நம்ம. ஆக இது இச்சாசக்தி, கிரியாசக்தி. சைவ சித்தாந்த சுடர் மாணவர்கள் நீங்கள்லாம் நம்மளுடைய 36 தத்துவங்களில் முதல் 5 தத்துவங்களில் நம்ம என்ன சொல்கிறோம்? ஞானசக்தியும் கிரியாசக்தி. நாதம் என்பது ஞானம், விந்து என்கிறது நம்முடைய சக்தி, பராசக்தி, அவளைத்தான் நம்ம இயக்க ஆற்றல்னு சொல்கிறோம். அப்போ ஞானசக்தி நாதம்ங்கிற முதல் தத்துவம். 2வது தத்துவமாகிய விந்து என்பது கிரியாசக்தி. அடுத்தது அந்த ஞானமும் அந்த கிரியையும் ஒரே அளவில் சம அளவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெயர்
சதா சிவம் என்று பெயர். இது ரெண்டும் சம அளவுல கலந்திருக்கு. இது அரிசி மாவு, உளுந்து மாவு ரெண்டும் ஒரே அளவுல இருக்கு அப்படின்னா அதுக்கு பெயர் சதா சிவம் என்று பெயர். அது மூன்றாவது தத்துவம். நடுநிலை தத்துவம். அது சிவலிங்கத்தின் அடையாளம். சிவலிங்க உருவம். உருவத்துக்கு உருவகம் தான் அந்த சதாசிவம் என்கின்ற தத்துவம். அடுத்ததாக நமக்கு கிரியை கூடி இருக்கு, ஞானம் குறைவாக இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பெயர் மகேஸ்வரம் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னொன்று அடுத்ததுல என்ன இருக்கு? அதே தான், ஞானமும் கிரியை தான். அதெல்லாம் ஞானம் இருக்கு, கிரியை இருக்கு. அது ரெண்டும் சமமா இருக்கு மூணாவது தத்துவத்துல. அது ரெண்டும் வேறுபாடா இருக்கு. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கு. இன்னொன்று பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் இருக்கு. மூன்று குணங்கள் எப்படி ராஜசம், தாமசம், சாத்வீகம், சிலருக்கு சில நேரங்களில் இது உயர்ந்தும் இது தாழ்ந்தும் இருக்கிறது போல இந்த கிரியா சக்தியும் ஞான சக்தியும் அளவு வேறுபாடு சொல்றது தான் நம்ம சதாசிவம் மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி 5 தத்துவங்களா நம்ம சொல்றோம். இருக்கிறது நாதமும் விந்தும் தான். மீதி 3ம் அதோட காம்பினேஷன்ல இதை கூட்டி சமமா வச்சா சதாசிவம், கூட்டி குறைச்சாக்க மகேஸ்வரம், இதை கூட்டி இதை குறைச்சிருந்தது அப்படின்னாக்க இது சதாசிவம் என்று பெயர். கிரியை என்பது கிரியை மிகுந்தும் ஞானம் குறைவாகவும் இருந்தால் மகேஸ்வரம். ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி நானே மறந்துடுறேன். கிரியை மிகுந்து ஞானம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இன்னொன்று அதோட ஆப்போசிட், அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிரியை மிகுந்து இருந்ததுன்னா மகேஸ்வரம்னு பேரு. அப்போ என்ன, கிரியை மிகுந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞானம் குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் மகேஸ்வரன் பேர். இப்போ அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஞானம் மிகுந்து கிரியை குறைவாக இருந்தால் அதுக்கு பெயர் மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று பெயர். இதுதான் அந்த 5 தத்துவங்கள் நம்ம படிக்கிறது. என்ன இருக்கு பாருங்க, 5 தத்துவங்கள்ல இருக்கிறதும் இதுதான். இறைவன் அருவமாயும் உருவமாயும் செயல்படுகின்றான்ங்கிறதும் இதே தான். முருகப்பெருமான் தெய்வானை வள்ளி அப்படின்னு சொன்னாலும் இதே தத்துவம் தான். சிவபெருமானுக்கு இச்சா, கிரியா, ஞான சக்திகள்னு 3 இருக்கு அப்படின்னாலும் இதே கான்செப்ட் தான். உயிர்களுக்கும் இச்சா, கிரியா, ஞான சக்திகள் உண்டு என்பதும் இதே கான்செப்ட் தான். ஒரே விஷயத்த அதுக்குள்ள எவ்வளோ அடங்கி இருக்கு பாருங்க, தான் அருளாளர்கள் சொல்றது. இது எல்லாம் நமக்கு இந்த சிற்றறிவுக்கு எட்டுகின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் இதை மேன்மைகோள் சைவ நீதின்னு சொல்றோம். பேரறிவுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னா அதுக்கு பேர் மேன்மைகோள் கிடையாது, சாதாரண சைவ நீதி. இது மேன்மைகோள்னு ஏன் சொல்றோம்? மேன்மையான ஒரு விஷயத்தை எளிமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சித்தாந்தம் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம். சரி, இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, பின்னாடி வருது. நான் ரொம்ப அவசரப்பட்டு எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஸ்டைலில். விளைவாற்றல் செயலாற்றல் என்பன அறிவின் நிலை வேறுபாடே அன்றி வேறல்ல. உயிரின் அறிவு ஒன்றை அறிகின்ற நிலையில் அறிவாற்றல் அல்லது ஞான சக்தி எனப்படும். முதல்ல இது அறிகிறோம், சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 7 இருக்குங்கிறது ஞான சக்தி. அவ்வாறு அறிந்த அறிவே அப்பொருளை விரும்புகின்ற நிலையில் விளைவாற்றல் அல்லது இச்சாசக்தி. இந்த பேட்சில் எப்படியாவது நான் சேர்ந்துடணும், இன்னைக்கு லாஸ்ட் டேட்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இச்சாசக்தி. பின் அதனை அடைய முயலும் நிலையில் அதுக்கு பெயர் செயலாற்றல் அல்லது கிரியாசக்தியின் பெயர். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுறது. எனவே உயிரானது ஞான சக்தியாகவும் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் இது 3 வகையான ஆற்றல்களையும் எனக்கு இருக்கு. நான் தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், நான் தான் இதை இந்த சைவ சித்தாந்த சுடர்ல சேரணும்னு நினைக்கிறேன், நான் தான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றேன். 3மே எனக்குள்ள இருக்கிற மூவகை ஆற்றல்கள். உயிரின் குணம் என்பது அறிவு, அறிவின் நிலை வேறுபாடே இவை என அறிதல் வேண்டும். முதல் கேள்வியில 114வது கேள்வியில உயிருடைய குணம் குணியாகிய இந்த உயிருக்கு குணமாகியது எதுன்னு கேட்டா ஞானம்பா அப்படின்னு சொன்னார். மாணவர் என்ன கேட்கிறாரு, இப்ப ஞான சக்தி மட்டும் இருந்தா போருமா, இச்சாசக்தி கிரியா இப்ப முருகன் மட்டும் தனியா இருக்கலாமே, மற்ற இதுல பழனி மலையில இருக்கிற மாதிரி ஏன் எங்க சேர்ந்து இருக்கிறது? எங்கம்மா இருக்காரு? சுவாமி மலை திருத்தணியில 2ஆ இருப்பாரு, சுவாமி மலையில 3ஆ இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஏன் 2 மனைவியோட இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அது 2 மனைவி இல்லப்பா, இந்த ஞானம் கூடுதலும் குறைதலுக்கும் தனித்தனியா பெண் உருவத்துல அதை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி சொல்லணும். இது நமக்கு தெரியாததுனால ஞான சக்தி அதுதான் முருகன், அது இச்சாசக்தி கிரியாசக்தி, இந்த ஞானமும் கிரியையும் கூடுவதும் குறைவதும் தான் இது அப்படிங்கிறத நமக்கு விளக்க தெரியாததுனால நமக்கு அவங்க விளக்கிடுறாங்க.
முருகன் 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 காவடி எடுக்கிறேன் கந்த புராணம் இந்த புராணம் இந்த புராணம் இதெல்லாம் சொல்றீங்க. உங்க சாமியை 2 பொண்டாட்டி கட்டியிருக்காரு. ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ கும்பிடுறவன்லாம் எப்படி இருப்பான்? அவனும் வீட்டில் ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு இன்னொரு ஒய்ஃபை வெளியில தேடுவான். இதுக்கு பேர் சாமியா அப்படின்னு கேட்பான். நமக்கே ஒரு சந்தேகம், இதுக்கு பேர் சாமியா? நான் ஒரு பக்கம் மாங்கல்ய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்ம சாமி 2 கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இது எப்படி சரியா வரும் அப்படின்னு நம்ம சாமி மேல இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திடுவோம். ஏன் நமக்கு தெரியல. ஞானம் ஃபர்ஸ்ட், கிரியை அது சக்தி. இது கூடியும் குறைஞ்சு இருக்கிற நிலைக்கு பெயர் தான் இந்த 2 மனைவியை தவிர தனித்தனி மனைவிகளோ, அவங்களுக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கறதோ, இவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கிறதோ, அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கிறதோ, இதெல்லாம் செஞ்சா பேர் இறைவனா? நம்ம அறிவுக்கு, நம்ம உலகியலுக்கு, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கறத வச்சு நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஒரு நாடகத்துல நடிக்கிறாங்க. வள்ளி திருமண நாடகத்துல நடிக்கிறாங்க. வள்ளி திருமணத்துல வர்ற முருகன் முருகனா? முருகன் வேடத்துல ஒருத்தர் வர்றாரு, வள்ளி வேடத்துல ஒரு பெண் வர்றாங்க, அங்க வேடர்கள் வேடத்துல அவங்க அப்பா அவங்கெல்லாம் வர்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? நமக்கு அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த வேடங்களை தவிர இறைவனுக்கு இது தேவையில்லை. இது அவனுடைய தொழில் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறதா அவன் தொழில்? பேரின்பத்துக்கு சொந்தக்காரன் கல்யாணத்தை பண்ணி சிற்றின்பம் அடையணும்னு ஆசைப்படுவானா? ஆக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேன்மைகள் சைவ நீதி. அடுத்தது உயிர்களும் இறைவனும் கம்பைன் பண்ணி படிக்க போறோம். இறைவனே அன்றி உயிர்களும் அறிவாற்றல், விளைவாற்றல், செயலாற்றல், இச்சா, கிரியா, ஞான சக்தி ஆகிய மூவகைன்னா ரொம்ப தூய தமிழ்ல படித்தாலும் நமக்கு புரியாது, வேற மொழியில படித்தாலும் நமக்கு புரியாது. நம்ம வீட்டில் பேசுற மாதிரி பேசினாதான் நமக்கு புரியுது. இந்த இச்சா, கிரியா, ஞானாங்கிறது வேற மொழியாக இருந்தாலும் அதே சொல்லி சொல்லி பழகி போயிடுச்சு. ஒரு பென்சில் எடுப்பா அப்படின்னா பென்சில்னா தெரியுது, பென்சிலை தமிழ்ல சொன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. பென்சிலுக்கு தமிழ்ல என்ன? இது எனக்கு தெரியல, யாராவது பதிவிடுங்க. பென்சில்ங்கிறது ஆங்கில வார்த்தை இல்லையா? PENCIL, பென்சில். தமிழ்ல என்னன்னு தெரியல, எழுதுகோளா என்னன்னு தெரியல. ஓகே, பழமுதிர்ச்சோலையிலையும் திருச்செந்தூர்லையும் 2 பேரோடவே இருக்கிறாருன்னு போட்டிருக்காங்க. சரி, உயிர்களும் இறைவனும். இறைவனே அன்றி உயிர்களும் அறிவாற்றல், விளைவாற்றல், செயலாற்றல் ஆகிய மூவகை ஆற்றலும் உடையன ஆதலின் இறைவனோடு ஒத்த நிலையின என்று கொள்ளலாமா? அதுக்கும் இச்சா, கிரியா, ஞானா இருக்குன்றீங்க சிவபெருமானுக்கு. அதே 3 சக்திகள் உயிருக்கும் இயல்பாகவே இருக்கு. சைவ சித்தாந்த சுடர்ல நம்ம அழகு 10ல் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த என்னது வித்யா தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அந்த கலை அராகம் எல்லாம் கூடும் பொழுது இச்சாசக்தி, ஞானசக்தி, உயிருக்கு இச்சை பிறக்கிறது, அதனால் அது உலகத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறது. இந்த நிலைக்கு எழுதுகோள், கரிகோள், எத்தனை சொல்றீங்கம்மா? எழுதுகோள் பேனாவுக்கு என்ன? இது எழுதாதா? தௌமணி தமிழாசிரியர். சரி, ஒரு எழுதுகோள் கொடுப்பா அப்படின்னா கடையில் கொடுக்க மாட்டான். ஒரு பென்சில் கொடுப்பா அப்படின்னா உடனே கொடுக்குறான். பேர் தமிழ்நாடுன்னு பேர். ஓகே, உயிர் என்று உண்டோ அன்றே இருள் மலம் ஆகிய ஆணவம் அதன் அறிவினை மறைத்துள்ளது. அண்டர்லைன் பண்ணிக்க. பென்சிலுக்கு பெயர் கரிக்கோள்னு பேர். இனிமேல் நம்ம ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கரிக்கோல் பாக்ஸ் ஒன்று கொடுத்தோம். அது பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, கரிக்கோல் பெட்டி ஒன்று கொடுத்தோம். அப்படி அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழ் தெரியல, யாராவது சொல்லி கொடுத்தாலும் சொல்ல தெரியல நமக்கு. சரி, ஆங்கிலம் நமக்கு ஈஸியாக வருது, பென்சில் பாக்ஸ் ஈஸியாக வருது, ஜாமெட்ரி பாக்ஸ் ஈஸியாக வருது. ஜாமெட்ரி பாக்ஸுக்கு என்ன தமிழில் அது தெரியாது நமக்கு. சரி, உயிர் என்று உண்டோ அன்றே இருள்மலமாகிய ஆணவம் அதன் அறிவினை மறைத்துள்ளது. 2 அனாதி இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உயிர் என்று உண்டோ அன்றே இருள்மலமாகிய ஆணவம் உள்ளது, இது ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அன்றே ஆணவம் அதன் அறிவினை மறைத்தும் உள்ளது அப்படிங்கிறதும் அனாதி தான். அனாதியிலேயே மறைத்தே இருந்தது. 2 தெரிஞ்சுக்கணும். ஆணவமலம் இருந்தது, அது உயிரை போய் பற்றியது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சென்ற வகுப்புல யாரோ ஒரு மாணவர் அப்படி கேட்டார். உயிரை போய் பற்றியது அப்படின்னா ஆணவமலம் அதுவா போய் பற்றாது, உயிர் அது போய், உயிருக்கு அறிவு விளக்கம் இருக்கு, ஆணவமலத்தோட சேர்ந்ததுனால தான் அதுக்கு அறிவு விளக்கம் இல்லை.
இப்போ அறிவு விளக்கத்தோட இருந்த ஒரு உயிர் சிவபெருமான் பக்கத்துல நிக்கிறத விட்டுட்டு ஆணவ மலத்தை போய் பிடிச்சிக்குமா? பிடிச்சிக்காது. ஆக ஆணவமலம் அனாதின்னு சொல்றதோட சேர்த்து ஆணவமலம் உயிரை பற்றி இருந்ததும் அனாதி. அது திடீர்னு ஒரு நாள் தைப்பூசத்துல நடக்கல அப்படிங்கிறது. 2 அனாதி இதுல நமக்கு தெரிகிறது. ஆணவமலம் அனாதி, உயிர் அனாதி. ஆணவமலம் உயிரையோ உயிரின் அறிவையோ உயிரின் அறியும் திறத்தையோ மறைத்திருந்ததும் அனாதி. இதுதான் அட்வான்ஸ் கோர்ஸ்ல நம்ம படிக்கிறோம். இந்த சுடர்ல அதை நம்ம சொல்ல மாட்டோம், மேலோட்டமா சொல்லியிருக்கிறோம். இதே வார்த்தையை தான் அங்கு பயன்படுத்தி இருக்கிறோம். அது உயிரின் அறிவை மறைத்துள்ளது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இங்கேதான் உங்களுக்கு விளக்கி சொல்றோம். அறிவு இல்லையாகவே ஏனைய விளைவு செயல்களும் இல்லையாதல் விளங்கும். அதனால் உயிர் இயற்கையில் அறிவுடைய பொருளாயினும் செயற்கையால் அறிவற்ற பொருளாகிறது. ரொம்ப அறிவு தான் நமக்கு. ஏன் இப்போ அறிவு இல்லாமல் இருக்கிறோம், விட்டு விட்டு அறிகிறோம், இந்த குறைகள் எல்லாம் நமக்கு ஏன் இருக்கு அப்படின்னா, ஆணவ மலம் நம்மளுடைய ஷார்ப்னஸை மறைச்சிருக்கு. ஷார்ப்னஸ் மேலே ஏதாவது ஒரு கவர், இப்போ ஒரு வேல் இருக்கு எடுத்து குத்துனா உடனே கையில் குத்திருக்கு. அது மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறாங்க, அதோடு எடுத்து குத்துனா குத்த மாட்டேங்குது. ஏன்? அந்த ஷார்ப்னஸ்ஸை ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன பகுதியை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால வேலோட வேலையை செய்ய முடியாமல் ஆயிடுது. அதுபோல் இந்த அறிவு பொருள், இந்த அறிவு ஷார்ப்னஸ் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை பயன்படுத்த முடியாமல் ஆயிடுது. மலத்தினுடைய பிணிப்பு நீங்குதற் பொருட்டு இறைவன் மாயையிலிருந்து உடல், கருவி, உலகு, நுகர்ச்சி பொருள் என்னும் இவற்றை கொடுக்க கொண்டு வினைகளை செய்து அவ்வினைகளுக்கு ஏற்றபடி இன்ப துன்பமாகிய உலக போகத்தை இறைவன் கொடுப்ப உயிர்கள் நுகர்ந்து வரும். மொத்த சித்தாந்தத்தையும் ஒரே ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க ஐயா. தனு கரண புவன போகங்கள், இதைத்தான் இறைவன் தானாகவே முன்வந்து உயிர்களுக்கு கூட்டுகிறான். இந்த தனு கரண புவன போகங்கள் எங்கேருந்து கூட்டுறான்? மீதி இருக்கிற மாயை கண்மம் அதிலிருந்து இதை செய்கின்றான். இப்போ மலத்தினுடைய பிணிப்பு நீங்குதற் பொருட்டு சைவ சித்தாந்தம்னா என்ன, உலகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, நீங்கள் இந்த மாதிரிலாம் 100 பக்கம் 200 பக்கம் 14 சாத்திர நூல் 12 திருமுறை 18,000 பாடல் அதெல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு ஈஸியாக நான் புரிஞ்சுக்கிற மாதிரி 2 நிமிஷத்தில் சொல்லுப்பா, உங்கள் மேன்மைகோள் சைவ நீதி என்னங்கிறத 2 நிமிஷத்தில் சொல்லுப்பா அப்படின்னா, உயிரை ஆணவமாகிய இருள் அனாதியிலேயே உயிரின் அறிவை மறைத்திருந்தது. பாடம் 1. 2வது பாடம், அதோடைய மறைப்பு நீங்குதற் பொருட்டு இறைவன் மாயையிலிருந்து தனு கரண புவன போகம் என்பதை கொடுக்கிறார். பக்கத்திலே பிராக்கெட்ல எழுதிக்கங்க. தனுனா உடல், கரணம்னா கருவி, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியணும். பேசிக் கோர்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும். தனு கரண புவன போகம், போகம்ங்கிறது நுகர்ச்சி பொருள். நுகர்ச்சி இல்லை, அனுபவம் இல்லை, பொருள், பொருளைத்தான் குறிக்கிறது. ஐயா இந்த கருத்தை 2-3 இடத்துல அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த நூலில். நுகர்ச்சி பொருள் போகம் என்றால் அனுபவம் இல்லை. நல்லா ஜாலியாக இருந்தேன்ப்பா, போகம்பா, உள்ளே போன உடனே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருந்துப்பா, நானே ஃப்ளைட் உள்ளே உட்காந்துருக்கேன்னா ஃப்ளைட்டில் வெளியில் நானும் பறந்துக்கிட்டு இருக்கிறேனான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சுப்பா அப்படின்னா அதுக்கு பெயர் போகம் இல்லை. அந்த போகத்தை கொடுத்த பொருளாகிய விஸ்கியோ பிராண்டியோ சாராயமோ கள்ளச்சாராயமோ கட்டச்சாராயமோ அதுதான் நமக்கு இந்த போகம் என்று சொல்லக்கூடியது. அதனால் கிடைத்த இன்ப துன்பம் இல்லை. நுகர்ச்சி பொருள் தான் தனு கரண புவன போகம். இதை கொடுக்க கொண்டு அவன் கொடுத்ததை வச்சு வினைகளை செய்து உயிர்கள் என்ன செய்ய முடியும்? உயிர்களால வினைகள் தான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. செஞ்ச வினையை குறைக்கணும், புது வினையை ஏற்றுறது. சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம், இதை மனம், மெய், மொழி என்ற 3 வாயில்களால் செய்து கொண்டே இருக்க முடியும். ஒன்று மனம் மெய் மொழியால் அனுபவிக்கணும், அல்லனா மனம் மெய் மொழியால் புதுசாக செய்யணும். இதுதான் உயிர் செய்ய முடியும். இவற்றை கொடுக்க கொண்டு எடுத்துக்கொள்ளவில்லை, கொடுக்க கொண்டு வினைகளை செய்து உயிர் இயங்குதுன்னா எவ்ரி செகண்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே வினைகள் நடந்துகிட்டே இருக்கு, வினைகள் ஏறிக்கிட்டே இருக்கு, டேங்க்ல தண்ணி ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்படி போனால் எங்கே டேங்க் பிச்சுக்கிட்டு போயிடும் போல் இருக்கு. என் மனதில் என்ன நினைக்கிறேன், என்னோட செல்லில் என்ன இருக்கு, என்னுடைய செயலில் என்ன இருக்கு, அடுத்த செகண்ட் என்ன இருக்கு, அடுத்த செகண்ட் என்ன இருக்கு, அடுத்த செகண்ட் என்ன இருக்கு, அடுத்த செகண்ட் என்ன இருக்கு. நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலே நம்ம கம்ப்யூட்டரை ஜாம் பண்ணிடுது. மொபைலில் ஒரு 10 குரூப்பில் இருந்தாலே வாட்ஸ்அப் குரூப்பில் ஹேங் ஆகிடுது.
இறைவன் எவ்ரி மில்லி நானோ மைக்ரோ செகண்டை அக்காலத்திலிருந்து இக்காலத்திலிருந்து எக்காலத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் அவன் எழுதும் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றான். அப்படிப்பட்ட இந்த இறைவன் அவ்வினைகளுக்கு ஏற்றபடி இன்ப துன்பமாகிய உலக போகத்தை இறைவன் கொடுப்ப உயிர்கள் நுகர்ந்து வரும். அங்கனமே அவை சுத்த நிலையை பெறும்போது வீட்டின்பத்தை முதல்வன் கொடுப்பான். இருவினை ஒப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மல பரிபாகத்தை செய்து சக்தி நிபாதத்தை கொடுத்து இதுவரைக்கும் இந்த மறைத்தல் தொழிலை செய்து வந்த நம்முடைய தாய் இப்போ அருளும் சக்தியாகிய பெரிய இப்பவும் இன்பத்தை கொடுக்குறாங்க. முன்னாடி கொடுத்த இன்பம் எல்லாம் சிற்றின்பம், கெட்டு போற இன்பம், மாயையின் இன்பம். குடிக்கணுமாடா குடிடா போடா, கல்யாணம் பண்ணிக்கணுமாடா பண்ணிக்கட, சாப்பிடணுமாடா சாப்பிட்ற, தூங்கணுமாடா தூங்குட, சொத்து சேர்க்கணுமா சேர்த்துக்க, மண்ணுல ஆசையா அனுபவி, பொண்ணுல ஆசையா அனுபவி, அறிவுல ஆசையா அனுபவி, கோயிலுக்கு போகணுமா போயிட்டு வா, போத்திக்கிட்டு தூங்கணுமா தூங்கு, திருவம்பாவை பாடணுமா பாடு, வெறும் திருவம்பாவை மட்டும் பாடாது, திருப்பள்ளி எழுச்சியும் சேர்த்து பாடு, திருப்பாவை பாடணுமா பாடு, என்ன பண்ணமோ பண்ணு ராசா, அனுபவி ராசா அனுபவி அப்படிங்கிறதா நமக்கு மறைப்பு சக்தியாக இருந்து இவையெல்லாம் சிற்றின்பம் 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 நம்ம உணர்ந்த பிறகு பேரின்பமாகிய வீடு பேற்றை நான் தருகின்றேன். வீடுனா அதுதான் வீடு. நமக்கு வீடு என்பது பேரின்பம் சச்சிதானந்தத்தை குறிக்கிறது. வீடுனா அது என்னவோ பெரிய பங்களா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சச்சிதானந்தம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடு வீடு பேருன்னு சொல்றோம். இங்கனமே அவை சுத்த நிலையை பெறும் பொழுது மல பரிபாகம் சக்தி நிபாதம் ஆகும் பொழுது வீட்டு இன்பத்தை முதல்வன் கொடுப்ப கொள்ளும் உரிமையை உடையன. அங்கேயும் தானே எடுத்துக்க முடியாது. ஓ சிவபெருமான், நான் இப்போ 250 உளவார பணி பண்ணிட்டேன், அதனால அந்த சாலோக முத்தி அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ஓகே, ஏன்னா 250 பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் போய் சிவபெருமானே கடந்த 25 ஆண்டு 2003ஆம் ஆண்டுலேருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு பௌர்ணமிக்கு நான் திருவண்ணாமலையில் சுற்றிக்கிட்டே இருக்கேன்ப்பா, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவேந்திரன் போஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நானா எடுத்துக்க முடியாதுப்பா. நீ 250 தடவை 25 வருஷம் சுற்றினாலும் சரி, 250 வருடங்கள் நீ திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணாலும் அவன் அருள் தான் நமக்கு வழங்க முடியுமே தவிர நம்மளா எடுத்துக்க முடியாதுங்கிறதெல்லாம் சொல்றாரு ஆசிரியர். ஏன் இதெல்லாம் அழுத்தி சொல்றாங்க அப்படின்னா பிற சமயங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பிரம்மம் நானும் பிரம்மம், அது எதை அனுபவிக்குதோ நானும் அனுபவிச்சுட்டு போறேன், அது என்னோட சாய்ஸ். அது நான் இன்பத்தை அனுபவிக்கணுமா துன்பத்தை அனுபவிக்கணுமா அது என்னோட சாய்ஸ். ஏன் நான் பிரம்மாஸ்மி. என்னப்பா இது, எப்படிப்பா இது, உனக்கு ஏதுப்பா அவ்வளோ அறிவு, எவ்வளோ இன்பத்தை எடுத்துக்கணும் எவ்வளோ துன்பத்தை எடுத்துக்கணும், உனக்கு சஞ்சிதம் எங்க இருக்கு, மலை போல இருக்குன்னு மேல கையை காமிக்கிறாரு சைவ சித்தாந்த ஆசிரியர். அது எங்க கையை காமிச்சா எங்க மாடியில இருக்கா, எங்க இருக்கு, வேற ஒரு கோல்ல இருக்கா, இல்லை என்னுடைய அறிவுல தான் அது இருக்கா, இதுவே உனக்கு தெரியாது. சஞ்சிதம் எங்க இருக்குன்னே உனக்கு தெரியாது. சஞ்சிதத்துல இருந்து எவ்வளவு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், அதை எப்போ கழிக்கணும், எப்போ எது மூலமா அந்த வினையை நீ அனுபவிக்கணும், மாமியார் மூலமா அனுபவிக்கணுமா, மருமகள் மூலமா அனுபவிக்கணுமா, பேர மூலமா அனுபவிக்கணுமா, இல்ல கடங்கார மூலமா அனுபவிக்கணுமா, கோர்ட்டு மூலமா அனுபவிக்கணுமா, உடல் வியாதி மூலமா யாருக்கு தெரியும் கண்ணா? அர்ஜுனன் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரு கிருஷ்ணன் பேட்டில் ஃபீல்டுல, பகவத்கீதையில கேட்கிறாரு, சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறார். கிருஷ்ணன் சொல்றாரு, வாயை மூடிக்கிட்டு சொல்றதை செய்யடா, ஷட் யுவர் மவுத், சொல்றதை செய். அங்க கிழமை இருக்கான விடுற அம்ப விடுறா சொல்றாரு. ஐயோ எங்க தாத்தாவது பேரனாவது விடுற அம்ப சார், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இதுக்கு மேல புரியாது, இன்னொரு பிறவி எடுத்து நீ கண்ணப்பன் ஆயிக்க, இப்போதைக்கு நான் சொல்றதை செய் அப்படின்னு. அது கிருஷ்ண பரமாத்மா விளக்கி அர்ஜுனனாலேயே புரிஞ்சிக்க முடியாத சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் ஆகிய வினை பயன் அப்படிங்கிறது. அதை நம்ம ஒரு சுடர்ல ஒரு பாடத்துல புரிஞ்சுக்கணும்னு நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோம். சரி, இவ்வாறு தன்னுரிமை இல்லாத உயிர்கள், தன்வயத்தன் கிடையாது, தன்னுரிமை இல்லாத உயிர்கள் இறைவனுக்கு அடிமையாதலே அன்றி அவனோடு ஒத்த நிலையினவாதல் எங்கனம் எங்கனம்? பிறவியை கொடுக்கணும்னா அவன் தான் கொடுக்கணும், இன்பத்தை கொடுக்கணும்னா அவன் தான் கொடுக்கணும், துன்பத்தை கொடுக்கணும்னா அவன் தான் கொடுக்கணும், திருமுறையை காட்டணும்னா அவன் தான் காட்டணும், சைவ சித்தாந்தம் சொல்லித்தரணும்னா அவன் தான் சொல்லித்தரணும்.
தீக்க கொடுக்கணும்னா அவன் தான் கொடுக்கணும், திருநீர் கொடுக்கணும்னா அவன் தான் கொடுக்கணும். அப்புறம் எங்கப்பா நீனு? நான் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி. உயிரின் விரிவளவு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. உயிர் எவ்வளோ பெருசு? உயிர் இருக்கு, உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. சரி ஐயா சொல்றீங்க, உயிர் இருக்கு. டாக்டருக்கு தெரியாது, சயின்டிஸ்டுக்கு தெரியாது, எக்ஸ்ரேக்கு தெரியாது, இசிஜிக்கு தெரியாது, சயின்ஸுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது என் உடம்புல உயிர் இருக்கிறது. எப்படி ஏற்றுக்கிறோம்? நெருப்பு இல்லாமல் புகையாது. புகையத்தான் நம்ம பார்க்குறோம், அதனால நெருப்பு இருக்குன்னு ஏற்றுக்கிறோம். சரி, ஓகே, ஏற்றுக்கிட்டோம். அந்த உயிர் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த பசு என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் உள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது எவ்வளவு பெருசு? சின்னதாக இருக்குமா? சின்னதாக இருக்குமா? சின்னதாக இருக்குமா? ஒரு ஒரு மில்லி மீட்டர் இருக்குமா? ஒரு சென்டிமீட்டர் இருக்குமா? ரவுண்டாக இருக்குமா? ஸ்கொயராக இருக்குமா? ரெக்டாங்கிளாக இருக்குமா? ஹெக்ஸகனாக இருக்குமா? அக்டகனாக இருக்குமா? பென்டகனாக இருக்குமா? மஞ்சள் கலரில் இருக்குமா? வெள்ளை கலரில் இருக்குமா? அது இப்போ இரும்பு கனமாக இருக்குது, பஞ்சு லைட்டாக இருக்குது, அது மாதிரி மெலிதான பொருளாக எடை குறைவாக இருக்குமா? இல்லை கணக்குன்ற பொருளாக கிராவிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு பொருளாக இருக்குமா? ஆயில் மாதிரி இருக்குமா? இல்லை மண் மாதிரி இருக்குமா? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்கிறாங்களே, இந்த உயிர் ஆகாயத்தால் செய்யப்பட்டதா, காற்றால் செய்யப்பட்டதா, நீரால் செய்யப்பட்டதா, நிலத்தால் செய்யப்பட்டதா, நெருப்பால் செய்யப்பட்டதா? எல்லாத்துக்கும் பதில் இங்கே இருக்கு. கேள்விகள்லாம் யார் எங்கே கேட்டாலும் நீங்கள் மேடையில் ஏறி சொல்லலாம். உயிரின் விரிவளவு என்ன அப்படின்னு ஆசிரியர். உயிரின் விரிவளவு பரிமாணம் என்ன அப்படின்னு முட்டாள் மாணவன் போல கேட்குறாரு. அது மிகச்சிறிய அளவினதாய், அணு அளவினதாய் உள்ள பொருளா, ரொம்ப அணுவுக்கும் அணுவான அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் ரொம்ப மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியாத ஒரு பொருளா, அல்லது உடல் முழுதும் நிறைந்துள்ள பொருளா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படியா? அல்லது கடவுள் போல எங்குமாய் உள்ள பொருளா? ஏன் உடம்புல மட்டும்தான் ஏன் உயிர் இருக்கா? உங்க உடம்புலையும் ஏன் உயிர் இருக்கா? இது எப்படி இருக்கு ஐயா? குழப்புறீங்க ஐயா. எங்க உடம்புல உங்க உயிர் இருந்தது அப்படின்னா அப்புறம் பரமும் பிரமும் ஒண்ணுதான்னு அர்த்தமாயிடும் ஐயா. இப்பதானே சொன்னீங்க, நீங்க நல்லா தெளிவா பேசுறீங்க, நாங்க அது அரைகுறையா புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னீங்க. உங்க அறிவு வேற, எங்க அறிவு வேறன்னு சொன்னீங்க. அதனால உங்க உயிர் வேற, என் உயிர் வேறன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுடைய உயிரில் என்னுடைய உயிர் நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்றீங்க. நீங்க திருப்பி பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி வந்துட்டீங்க ஐயா அப்படின்னு உங்களுக்கு தோன்றும். அதுதான் உண்மை. பாஞ்சராத்திர மதத்தில், பாஞ்சராத்திர மதம்னு ஒரு மதம், அது என்ன மதம்? வைணவ மதம். வைணவ மதத்துக்கு பெயர், இன்னொரு பெயர் பாஞ்சராத்திர மதம். பாஞ்சராத்திர மதத்தில், அதாவது வைணவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, உயிர் அணு அளவினதாய் நிற்பது என்று கொள்ளப்படும். ஆட்டம்னு சொல்றோமே, அந்த ஆட்டம் அளவுக்கு தான் உயிர் இருக்கு. திருமந்திரத்திலையும் அது மாதிரி திருமூலர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஒரு பசுமாட்டின் அந்த வாலில் இருக்கிற ஒரு முடியை எடுத்து அதை ஒரு 1000 கூறுகளாக்கி அதில் ஒரு கூரை எடுத்து அதை 1000 கூறுகளாக 1000 / 1000 அப்படியே அதை இன்னும் கட் பண்ணி எடுத்தால் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸு உயிரானது அப்படின்னு திருமூலர் ஒரு திருமந்திரத்தில் சொல்கிறாரு. இங்கே வைணவத்தில் என்ன சொல்கிறாங்க? உயிர் அணு அளவினதாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறாயின் மிகச்சிறியதாகிய உயிர் உடம்பில் உள்ள எத்தனையோ துவாரங்களுக்குள் ஏதேனும் ஒன்றன் வழியாக ஓடி விடாதா? நமக்கு ரொம்ப ப்ரெஷர் குக்கர் மாதிரி சில நேரத்தில் டென்ஷனாக இருக்கிறமே, இவ்வளோ டென்ஷனாக இருக்கு, ஏதாவது ஒரு என்ன சொல்றது, எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஏதாவது ஒரு துளி தண்ணி விழுந்தா எப்படி டப்புன்னு வெடிக்குதோ, அதுபோல நம்ம இருக்கிற இந்த கோபத்துல யாராவது வந்து ஏதாவது சைவ சித்தாந்தம் சேர்றியா அப்படின்னு கேட்டா, படியே உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நம்ம அப்படி வெடிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிறோமே. மிகச்சிறியதாகிய உயிர் உடம்பில் உள்ள அப்படி டென்ஷன்ல நம்ம இருக்கும் பொழுது இந்த உயிர் ஏதாவது 9 துவாரங்கள் இருக்கு, நல்லா தெரியுது. உயிரோடைய அறிவுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியே 9 இருக்கு. இன்னும் லென்ஸ் வச்சு பார்த்தா நிறைய துவாரங்கள் இருக்கு, ஒரே ஓட்டையா தான் இருக்கு. வேர்வை எப்படி வெளியில வருது? துவாரங்கள் இருக்கிறதுனால தானே வேர்வை வெளியில வருது. அப்ப எத்தனை துவாரங்கள் இருக்கு உடம்புல?
இந்த சயின்டிஸ்ட்டும் சொல்ல முடியாது. ஆக பெரிய துவாரங்கள் 9 ஓட்டை, ஒன்னுளே 9 ஓட்டை வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா நின் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. பூம்புகழூர்ல இருக்கின்ற பெருமானே, இந்த 9 ஓட்டை ஒக்க அடைக்கும் பொழுது தனஞ்சயன் என்கின்ற தச வாயுக்களில் 9 வாயுக்களும் தன்னுடைய பணிகளை நிறுத்திட்டு தனஞ்சயன் கிட்ட வந்து, தனஞ்சயா நாங்கள் ரெடி, எங்கே கூட்டிகிட்டு போறியோ வர்றோம்ப்பா அப்படின்னு நிற்கும் பொழுது தனஞ்சயன் ஒரு முடிவு எடுத்து, தனஞ்சயன் ஓகே யாருப்பா அவர், கைலை துரைசாமியா, கீழே மோஷன் போகிற வழியாக போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து தனஞ்சயன் அப்படி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா என்னுடைய ஆன்மா ரொம்ப தாழ்ந்த நிலையில் இந்த வாழ்க்கையை ஓட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக கண்ணில் 2 ஓட்டை இருக்குது, காதில் 2 ஓட்டை இருக்குது 4, மூக்கில் 2 ஓட்டை லெஃப்ட் ரைட் இருக்குது 4 2 6, வாய் 1 ஓட்டை இருக்குது, இதை ஒன்றா கவுண்ட் பண்ணிக்கிறோம். 6 1 7 7 7 7 7, யூரினல் பேசேஜ் 1, மோஷன் போகிறது 1, 9 ஓட்டை, ஒன்றுக்குள்ள 9 ஓட்டை வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அது வரைக்கும் சிவபெருமானை பற்றி நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், அவனுடைய எண் குணத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். பொண்டாட்டி 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 பொண்டாட்டி, பிள்ளைங்க 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 பிள்ளைங்க, பேரன் பேரன் பேரன், பேத்தி பேத்தி பேத்தி, சொத்து சொத்து சொத்து, பேரு பேரு பேரு, பட்டம் பட்டம் பட்டம், வீடு வீடு வீடு, நிலம் நிலம் நிலம், பிளாட்டு பிளாட்டு பிளாட்டு, அப்படியே தான் நான் இருந்தேன். இப்பதான் தெரியுது குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா குறை கலர்கள் இப்பதான் எனக்கு தெரியுதுப்பா கடைசியா அப்படின்னு சொல்லி நம்முடைய திருமுறைகளில் எல்லா அருளாளர்களும் அள்ளி அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. நமக்கு புரிய மாட்டேங்குது அதெல்லாம். அப்போ உயிர் அவ்வளோ ஒரு அணுவை போன்றது அப்படின்னு வச்சுக்கொண்டால் ஏதாவது ஒரு ஓட்ட வழியாக அது வெளியில் போயிடலாமே. அணுன்னா இந்த ஹோல் வழியாகவே வெளியில் வரலாம். ஸ்வெட்டாகி வேர்வையே வெளியில் வந்து தண்ணி வெளியில் கொட்டுது, அது உள்ள ஒரு அணு வெளியில் வர முடியாதா? நிச்சயமாக வரலாம். ஆக அந்த அப்படியே அப்படி ஒரு அணு மாதிரி ஒரு இடத்துல அது நிற்கிது அப்படிங்கிற கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். அவ்வாறாயின் மிகச்சிறியதாகிய உயிர் உடம்பில் உள்ள எத்தனையோ துவாரங்களுள் ஏதேனும் ஒன்றன் வழியாக ஓடிவிடாதா? முக்கு வழியாக போயிருந்துருக்கலாமே, போயிடலாமே. அப்படித்தான் போகுது. அப்பப்போ போகலாம், நினைச்ச நேரத்துல போகலாமே. அது உடம்பினுள் நெடுங்காலம் கட்டுண்டிருத்தல் எவ்வாறு? இவ்வளவு நாள் போகாம இருந்துச்சே, அது எப்படி? மேலும் தன்னினும் பன்மடங்கு பெரிதாகிய உடம்பை அது எவ்வாறு செயற்படுத்த முடியும்? அது ஒரு புள்ளி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த புள்ளி எப்படி ஒரு இவ்வளோ பெருசா இயக்குது? அப்போ யானைன்னா என்ன? யானையோடைய உயிர் எப்படி இருக்கும்? யானை பார்க்க பெருசா இருக்கு, அப்போ அதுக்கு உயிரும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது அப்பதான் அதை இயக்க முடியும். அப்படியா? அப்ப எறும்புக்கு உயிர் சின்னதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எறும்பே சின்னதா தானே இருக்கு. சின்ன எறும்பு இருக்கே, சின்ன எறும்பு, அதுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன இது மாதிரி ஒரு என்ன சொல்றது, பேனு, சின்ன பேனுக்கு பேனாது பரவாயில்ல, ஈருன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உயிர் எவ்வளவு பெருசு இருக்கும்? அதுவே ஒரு அணு மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்ப அதுக்குள்ள தனு கரண புவன போகமெல்லாம் இருக்கு, அதுக்குள்ள உயிர் இருக்கு, அதுக்குள்ள சிவபெருமான் இருக்கு. அணுவை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சயின்டிஸ்ட். அணுன்னு ஒண்ணு இல்லைன்னாங்க, அப்புறம் அணு இருக்குன்னு சொன்னாங்க. அணு ஒண்ணுன்னாங்க, அப்புறமா இல்ல அதுல எலக்ட்ரான் புரோட்டான் ஒண்ணு இருக்கு சொன்னாங்க. அப்புறம் இல்ல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் ஒண்ணு இருக்கு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் அடைச்சு டென்ஸா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் இல்ல அதுக்குள்ள ஒரு கேப் இருக்கு, இன்னொன்னுக்குள்ளேயும் ஒரு கேப் இருக்கு சொன்னாங்க. இப்ப அந்த கேப் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கேப் இல்ல இருக்கு. இப்ப நிலாவை பார்த்தா ஒரு கருப்பா தெரியுதுல்ல, நம்ம சாதம் ஊட்டும் போது குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, பாட்டி உட்கார்ந்துருக்கா பாரு நிலால, பாட்டி நிலா பாட்டி வந்துருச்சு பாரு, சாப்பிடுப்பா அப்படின்னு நிலாவை காட்டி அம்மாக்கள் அந்த காலத்துல சோறு ஊட்டுவாங்க. அதுபோல நிலாவில் எப்படி பாட்டி தெரியுதோ அதுபோல இந்த அணுவை இன்னும் உள்ள 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 இன்னும் இதுக்கு மேல மைக்ரோஸ்கோப் இல்லை. அப்படி ஒருவேளை அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நோபல் பரிசு பெற்றவர் ஒருத்தர் என்ன சொல்றாரு, அது உள்ள இருக்கிற ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு கால் அழுந்தியும் ஒரு கால் தூக்கியும் 2 கரங்கள் இப்படியும் சடை விரிந்தும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயுமா தெரியுதுன்னு சொல்றாங்க. நடராச பெருமான் தான் உள்ள தெரிகிறாரு அப்படின்னு சயின்டிஸ்ட் இப்பதான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறாரு. நம்ம வாழ்நாள்லயே அதை அவங்க டாக்குமெண்ட் பண்ணி காமிச்சிருவாங்க, பார்த்துக்கங்க.
நம்ம தான் நம்ப மாட்டேங்கிறோம். சமண சமயத்தில் உயிர் விரிந்து சுருங்கும் தன்மையுடையது எனவும் வைணவர்கள் இப்படி சொல்றாங்க. சமண சமயத்தில் என்ன சொல்றாங்க? அது நம்ம சின்னதா இருந்தா சின்னதா இருக்கும்பா, பெருசானா அதுவே பெருசாகிக்கும்பா அப்படின்னு சொல்றாங்க. அது ரப்பர் பேண்ட் மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம், விரிச்சும் போட்டுக்கலாம். அதனால் தான் எடுத்த உடம்பு எவ்வளவினதோ அவ்வளவாய் அதன் கண் நிறைந்து நிற்பது எனவும் கொள்ளப்படும். யானை பிறவி எடுக்கும்போது நம்ம உயிரே பெருசாயிடும், கொசு பிறவி எடுக்கும்போது நம்ம உயிரே சின்னதாயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விரிந்து சுருங்கும் தன்மை சடப்பொருளுக்கன்றி சித்துப்பொருளுக்கு இல்லை என்பது சித்தாந்தம். விரியுது சுருங்க ரப்பர் பேண்டு தான் விரியுது சுருங்குதுப்பா, ஏன்னா ஜடப்பொருள். எலாஸ்டிசிட்டி சொல்லக்கூடிய அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, இழுக்கிற ப்ராப்பர்ட்டி அதுக்கு மட்டும்தான்ப்பா உண்டு. உயிர் உடம்பளவாய் நிறைந்து நிற்கும் எனில் அளவில் பெரிய உடம்பினை உடைய உயிர்கள் பேரறிவு உடையனதாய் இருத்தல் வேண்டும். அப்ப எறும்புக்கு அறிவு குறைவு, மாட்டுக்கு அறிவு பெரிது, யானைக்கு அதை விட அறிவு பெரிது. அப்படியா பார்க்குறோம்? அப்படி பார்த்தா அருள்ந்தி சிவாச்சாரியார் ஏன் இவர் மெய்கண்டார் காலில் விழுந்து கும்பிடணும்? இவர் தாத்தா, அவர் பேரன். திருஞான சம்பந்தர் குழந்தை, பேர குழந்தை மாதிரி திருநாவுக்கரசர் தாத்தா மாதிரி. அவர் ஏன் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கணும்? உயிர் உடம்பளவாய் நிறைந்து நிற்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அனுபவத்தில் அவ்வாறு சொல்ல முடியவில்லை, மாறியும் காணப்படுகிறது. பெரிய பெரிய உருவத்தை கொண்டதுக்கு பெரிய அறிவு இருக்கு. அப்ப சிவபெருமான் பேரறிவாளன் அப்படின்னா அவனுக்கு உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கணும்? தோடுடைய செவியனாவா இருப்பான். யானைக்கே அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. அதை விட பெருசா டைனோசர், அதை விட பெருசு, அதை விட பெருசு. சிவபெருமானுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? அவனோட உயிர் எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா அப்ப எவ்வளவு பெருசா இருக்கணும்? அப்படி சைஸ் மாறும் என்றால் எவ்வளவு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. ஆகவே உயிர் உடம்பில் ஓரிடத்து அணுவாய் நிற்கும் என்பதும் உடம்பளவாய் நிறைந்து நிற்கும் என்பதுமாகிய இரு கொள்கைகளும் பொருந்தாதனவாகும். எப்போதும் பொருந்தாது. சில நேரங்களில் பொருந்துற மாதிரி தெரியும், ஆனா எப்போதும் பொருந்தாது. இது சைவ சித்தாந்தம். இனி ஒரு சாரர் உயிர் இறைவனைப் போல எங்கும் உள்ள பொருள் என்பர். சைவ சித்தாந்தம் இதில் சிறிது வேறுபடுகிறது. சைவ சித்தாந்தத்தில் எல்லா பொருள்களும் நித்தமாயும் வியாபகமாயும் உள்ளவை என்று முன்னேயே குறிப்பிட்டோம். முன்னேயே எங்க சொல்லியிருக்காங்க? குறிச்சுக்கங்க. பேஜ் நம்பர் 54, கொஸ்டின் 54ல் இந்த பாடத்தை ஏற்கனவே ஆசிரியர் கேள்வி பதிலாக விளக்கி இருக்கிறார். 54வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, அத்துவிதத்தில் இறைவன் உயிர்களின் பொருட்டே ஐந்தொழில் செய்கிறான் என்றால் அவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே ஏதேனும் ஒரு இயல்பு இருத்தல் வேண்டும். அது இந்த ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அது படிச்சமே, அது சொல்றார். அம்முறையில் உயிர் எங்கும் உள்ள வியாபக பொருள் ஆயினும் இறைவனோடு ஒத்த வியாபகம் உடையதன்று எனவும் இறைவனது வியாபகத்தின் கீழ் அடங்கிய வியாபகமாய் நிற்கும் எனவும் சைவ சித்தாந்தம் கூறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்கணும். என்னோட உயிர் இந்த உலகம் முழுவதும் இருக்கு, என் உடம்புல மட்டும் இல்லை. உங்க உயிர் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு, ஆகாயத்திலையும் இருக்கு, ஆகாயத்துக்கு அப்பாலும் இருக்கு. நாயோடைய உயிர் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு, கொசுவோட உயிர் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. என்னங்க ஐயா, இதுக்கு தான் இப்போ யாரும் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ சிவபெருமானோடது பெரிய வியாபகம், அது பெருசு. அது A4 சைஸ் பேப்பர், இது A5 சைஸ்ன்னு பேர். இதுவும் பேப்பர் தான், இது கொஞ்சம் அளவில் கம்மி. A4ஓட கம்பேர் பண்ணும்போது A5 சின்னது. அதே போல் A6ன்னு இதில் ஒரு பாதி சைஸ் இருக்கு, அது இதில் பாதி பண்ணால் A6. அதோட கம்பேர் பண்ணும்போது இது பெருசு. அப்போ இது ஒரு A5க்குள்ள 2 A6 வைக்கலாம், ஒரு A4க்குள்ள 2 A5 வைக்கலாம். அப்படி இந்த சைஸ். அப்போ A0க்குள்ள ஒரு 10 A4, 12 A4 வைக்கலாம். அப்படி இறைவனோட வியாபகம்ங்கிறது எங்கும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. அதுக்குள்ளதான் இந்த உயிர்களுடைய விரிவாக்கம் இருக்கிறது. ஒரு முதல் மந்திரி இருக்கிறாருன்னா ஒரு துறை மந்திரிக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பார், அவரை தன்னிச்சையா இயங்க விடுவார். இப்போ நம்ம பிரதம மந்திரி இருக்காங்க, நம்மளுடைய உதாரணத்துக்கு சொல்றேன், நிதி அமைச்சர் இருக்காங்க,
நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க. தினந்தோறும் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்றதையா நரேந்திர மோடி பார்த்துக்கிட்டு இருக்காரு? பார்க்க மாட்டார். அம்மா சொல்லிடுவார், எனக்கு ஜிடிபி இவ்வளவு வேணும், அந்நிய செலாவணி கையிருப்பு இவ்வளவு வேணும், ரிசர்வ் பேங்க்ல இது இந்த அளவுக்கு இருக்கணும், நாட்டில் விலைவாசி ஏற்றம் 5% இருக்கணும், அவ்வளோதான், நீ பார்த்துக்காமா அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கு மேலே அவர் பார்க்க மாட்டார். இன்னைக்கு எவ்வளோ காசு வந்துச்சு, எல்லாரும் கரெக்டாக எண்ணாங்களா, மிஷின் கரெக்டாக ஓடுதா, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். ஆக அந்த அம்மாவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். அதனால அந்த அம்மா வந்து நான் ஜிஎஸ்டியை 90% மாத்துறேன்னு சொல்ல முடியுமா? நோ, அந்த அதிகாரம் கிடையாது. மக்களுக்கு வரி விதிக்கிறேன் அப்படின்னு ஒரு வருஷமும் பார்லிமெண்ட்ல போயிட்டு பார்லிமெண்ட் எம்பிக்களுக்கிட்டையும் ஜனாதிபதி கிட்டையும் ஒப்புதல் வாங்கி கொண்டு விட்டுதான் அவங்க பட்ஜெட்டையே பிரசன்ட் பண்ணணும். பட்ஜெட் பிரசன்ட் பண்ற அன்னைக்கு முதல் நாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எங்க போறாங்கன்னு பாருங்க டிவியில். நான் வரியிலே சில மாற்றங்களை செய்கிறேன், அதற்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி முதல்ல போய் பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவலை வாங்கிக்கிட்டு வந்து தான் வரி எதில் கூட்டுறேன் குறைக்கிறேன்னு இந்த அம்மா படிக்கணும். இந்த அம்மா படிச்சுட்டா அது ரூல் ஆயிடாது. இந்த அம்மா படிச்சதை பார்லிமெண்ட் ஏத்துக்கணும். பார்லிமெண்ட் ஏத்துக்கிட்டதை திரும்ப ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும். அப்பத்தான் இது ரூலாக வரும், ஆக்ட்னு சொல்லுவாங்க. அப்பத்தான் அது நடைமுறைக்கு வருமே தவிர, அதனாலதான் பிப்ரவரி 1ஆம் தேதியில பிரசன்ட் பண்ணிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். அதுபோல எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அதிகாரம், மணலாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்னாலும் பிரைம் மினிஸ்டருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இவருடைய அதிகாரம் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டு 140 கோடி மக்களுக்கும் தலைவன், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஜனாதிபதி என்ன சொல்றாரோ அதுபடி செய்யறதுக்கு தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஜனாதிபதி சொல்லாததை ஒரு இன்ச்சு கூட இவர் செய்ய முடியாது. ஜனாதிபதி ஒப்புதல் இருந்தால் தான் இவர் செய்ய முடியும். வெளிநாட்டுக்கு போறாருன்னா ஜனாதிபதி அப்ரூவல் இல்லாமல் இவர் போக முடியாது. இப்போ இவருக்கு இவ்வளோ வியாபகம் இருந்தாலும் ஜனாதிபதிக்கு உள்ள அடங்கினவராத்தான் பிரதம மந்திரி இருக்கிறாரு. அதுபோல இந்த தனு கரண புவன போகம் 5 பூதங்கள் 24 ஆன்ம தத்துவங்கள் இதெல்லாம் இந்த உயிரோடைய அதோட விரிவாக்கத்துக்குள்ள, அதோட வியாபகத்துக்குள்ள இது வியாபியமா இருக்குது. அந்த உயிர் எதுக்குள்ள இருக்கு? சிவபெருமானோட வியாபகத்துக்குள்ள அது ஒரு வியாபியமா இருக்கு. உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி சொல்றேன். சிவபெருமான் பெரிய அண்டா மாதிரி, அதுக்கு அடுத்தது உள்ள குண்டா மாதிரி, அதுக்கு உள்ள இருக்கிற சின்ன குண்டா மாதிரி, அப்படி 3 பொருள்களுக்கும் வியாபகத்தன்மை இருக்குதுன்னு முன்னாடியே நம்ம படித்திருந்தாலும் வியாபக அளவுல வேறுபாடு இருக்கு. எப்படி 3ம் அறிவுல எப்படி சொன்னோம், அது முழு அறிவு, இது அரை அறிவு, இது இல்லாத அறிவு சொன்னோம். அதுபோல அது அறிவிக்கக்கூடியது, இது அறிவித்தால் தான் அறிவது, இது அறிவித்தாலும் அறியாததுன்னு சொன்னோம். அதுபோல சிவபெருமானோட வியாபகம் முழு 100%. அதுக்குள்ள உயிர்களுடைய வியாபகம் அந்த 100% இல்லாட்டியும் 80%, 70%, 60% நமக்கும் விரிவாக்கம் இருக்கு. நான் இங்க இருக்கிறப்ப இந்த பூமி ஃபுல்லா நான் இருக்கேன்னு அர்த்தம். கடல்லையும் நான் இருக்கேன், மலையிலையும் நான் இருக்கேன்.